சீட் இருப்பார். அல்லேலூயா. ஆமென். ஜீசஸ். ஸோ இவ்வளோ நேரம் ஜெபிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அல்லேலூயா. அவன் ஜெபம் ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இந்த ஆயத்த கூட்டத்தை வைத்தோம். அல்லேலூயா. நல்ல வாங்க பாஸ்டர், பிரைஸ்ல வாங்க. சோதனைக்கு உட்படாதவாறு ஜெபிக்கணும். அவன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெபம் ரொம்ப முக்கியம். இந்த ஆயத்த கூட்டத்தோட நோக்கம் என்னென்னா, ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் இல்லையா, ஜெபிங்க ஜெபிங்க. ஒரு காரியம் நல்லா நடக்கணும்னா ஜெபிக்கணும். ஆண்டவரே பாருங்கள், சோதனைக்கு உட்படாதவாறு ஆண்டவர் ஜெபம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அதனால தான் பிரச்சனை வந்தபோது ஆண்டவர் சொன்னார், யாரை தேடுகிறீர்கள்? நாங்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். நான் தான். அழகாக பேசுகிறார் ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. ஜெபம், ஒரு மீட்டிங் நல்லா நடக்கணும் அப்படின்னா ஜெபம் முக்கியம். அல்லேலூயா. நிறைய கூட்டங்கள் இன்றைக்கோட ஃபேமிலியில் அதை ஜெபிக்காமல் தூங்கினதுனால தான் சீஷர்கள் கத்தி எடுத்து காதை வெட்டிட்டா அப்படி. அல்லேலூயா. ஆமாம், உங்கள் குணங்கள்லாம் மாறாமல் சில சமயங்களில் நம்ம ஜெபம் அற்பமாக நம்ம நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். கிரமமாக ஜெபிக்கணும். இப்போ இந்த ஆயத்த ஜெபம்னா ஜெபிக்கணும். ஜெபிக்கலைன்னா உங்கள் மாம்சம் வெளிப்பட்டுரும். குடும்பத்தில் சண்டை போராட்டங்களுக்கெல்லாம் காரணம் என்ன? ஜெபிக்காமையே பிரச்சனையை சமாளிக்கலாம்னு நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. பிரச்சனையை சமாளிக்க முடியாது. உங்கள் மாம்சம் வெளியே வந்துடும். அழகாக சாக் பண்ணுன்னு அதை சொல்லியிருக்காரு. ஏதோ காதை வெட்டினதை ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஒட்டி வச்சதுனால பேதுரு தப்பிச்சார். இல்லைன்னா பேதுருவையும் சிலுவையில் அடிச்சிருப்பாங்க இல்லையா? காது ஒட்டப்படலை அப்படின்னா பேதுருவையும் பிடிச்சி என்ன செய்வாங்க? இன்றைக்கி நிறைய காரியங்களுக்கு நம்ம ஜெபிக்கணும். ஒரு கூட்டம் வச்சா ஜெபிக்கணும். இதை இது கேட்கலையா? அந்த திருப்பி விடுப்பா. அதுக்கு தான் இந்த ஆயத்த ஜெபம். எதுக்காக சொல்கிறோம்னா, ஒவ்வொன்றுக்கும் ஜெபிக்கணும். ஜனங்கள் வர்றதுலேருந்து மீட்டிங் அட்டன் பண்ணி திருப்பி அவர்கள் வீட்டுக்கு போகிறது வரைக்கும் ஜெபிக்கணும். அல்லேலூயா. நிறைய அந்த கூட்டத்துக்கு வந்து தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. ஃபினான்ஸ் தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆமாம், இப்படிலாம் ஜெபிக்கிறது. நம்ம ஜெபிக்கும்போது நாளைக்கு மோகன் சேனன் திருப்பூர் மாவட்டத்துக்கு இங்கே வருவாங்க, திருப்பூர் சிட்டிக்கு. அது நமக்கு ஒரு இதெல்லாம் கற்றுக்கொள்ளணும். சபையில் வந்து என்ன செய்யுங்க? கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஆயத்த ஜெபம் அப்படின்னா சொல்லி 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 ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஒவ்வொரு தேவைகளுக்காக பாருங்கள், மோகன் சேனனுடைய ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸுக்காக ஜெபிக்கிறதுக்கு ஆள் வச்சுருக்கிறார் அவர். லங்ஸுக்கு ஜெபிக்க, ஹார்ட்டுக்கு ஜெபிக்க ஒரு டீம் இருக்கிறாங்க. ஊழியக்காரங்களுக்கு அப்படியெல்லாம் விசுவாசிகள் ஜெபிக்காதனால தான் சீக்கிரமாக ஊழியர்கள் சோர்ந்து போகிறாங்க. மந்தையை சிதறடிக்கிறது ரொம்ப ஈஸி. மேய்ப்பனை வெட்டுவேன், உங்களெல்லாம் சிதறடிக்கிறது 10 நிமிஷம் சிதறடிச்சிருவான் பிசாசு. மேய்ப்பன் தான் மெயின். ஒரு சர்ச்சில் பாஸ்டர் தான் மெயின். அல்லேலூயா. ஒரு பாத்திரம், மகிமையான பாத்திரம். மோகன் சி லாசரஸ் அண்ணன் இந்த தேசத்துக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். அவங்க ஜெபிச்சு, அவங்க வந்து நின்று அவங்க வாயிலேருந்து புறப்படுற வார்த்தை லட்சக்கணக்கான ஜனங்களை உயிர்ப்பிக்கும். ஸோ அதுபோல் ஒரு சபை, இதெல்லாம் பாருங்கள், ஜெபிக்கணும். விசுவாசியை ஜெபிச்சு பழகணும். எங்கள் பாஸ்டரை பாதுகாத்துக்கங்கப்பா, ஊழியங்களை பாதுகாத்துக்கங்க. சபை வந்து நம்ம அப்படி தான் மாற்றணும். அல்லேலூயா. பாருங்கள், அவங்க இயேசு, நீங்கள் ஜெபிச்சாலும் ஜெபிக்கலைனாலும் அவங்க டீம் பயங்கரமாக ஜெபிப்பாங்க அங்கே. ஆனாலும் நம்ம மாவட்டத்துக்காக ஆண்டவர் ஒரு எழுப்புதலை தரணும். அல்லேலூயா. நம்ம மாவட்டத்துக்கு வர்றாங்க. ஒருவேளை பவுல் இப்போ உயிரோடு இருந்து இங்கே வர்றாருன்னா நம்ம எல்லோரும் சேர்ந்து வருவோம். பாருங்கள், அது போல் தான் எல்லாமே. ஃபாதர்கிட்ட போனால் சொல்லுவார், எபேசு சபை, திருப்பூர் சபை, கோயம்புத்தூர் சபை அப்படி தான் சொல்லுவார். இல்லை பாஸ்டர், இல்லை ஃபாதர், நாங்கள் ஏசு நம்மோடு நாங்கள் பெராக்கான்னு சொன்னால் அவர் சொல்லுவார், திருப்பூர் சபை இல்லையா மொத்தம்.
அந்த நல்ல ஒன்னஸ். ஆமென், அல்லேலூயா. ஸோ இது ஒரு பாக்கியமான அனுபவம். நல்லா இதற்காக ஜெபிச்சிருப்பீங்க நான் நம்புகிறேன். ஆண்டவர் பாஸ்டர் ஸ்டான்லி ஐயா நம்ம கூட இருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவங்க இன்றைக்கி சாயந்தரம் திருமணத்தில் பேச தான் வந்தார்கள். இருந்தாலும் நட்புக்காக அப்படின்னு அந்த காலத்து சினிமாலெல்லாம் போடுவாங்க, நட்புக்காக. அது மாதிரி நட்புக்காக இந்த நாளில் அவர்கள் நம்ம கூட இருப்பது பெரிய சந்தோஷம். ரெண்டாவது ஆமாம், பாஸ்டர் இருப்பது பெரிய சந்தோஷம். இப்போ கூட நமக்கு ஆவியான என்ன பேசுகிறாரோ தாராளமாக அவங்க பேசட்டும். அப்படி தான் நம்ம சொல்கிறோம், இப்படி தான் கிடையாது. ஏன்னா இங்கே வரும்போது அந்த ஃப்ரீடம் ஐயாவுக்கு எப்பயுமே இருக்கும். இந்த கூட்டம் ஆகஸ்ட் மாதம் நடக்குது. அந்த நோட்டீஸு போஸ்டர்ஸ்லாம் கொண்டு வருவாங்க. முடிஞ்ச பின்னாடி நீங்கள் வாங்கிக்கோங்க. 26 தானே, 26 ஆகஸ்ட் 26 உடுமலைப்பேட்டையில் ஒரு மண்டபத்தில் நடக்குது. அதெல்லாம் போஸ்டர்ஸ் எல்லாம் வரும். நோட்டீஸ் வாங்கிக்கோங்க. கடைசியாக ஒரு சின்ன ஜெபத்தை நம்ம செய்வோம். இந்த கூட்டத்தில் திரளான ஜனங்கள் கலந்து கொள்ளணும். நம்ம மாவட்டத்தில் இப்படி பக்தி விருத்தி அடைவதற்காக நிறையா கூட்டங்கள் நடத்தப்படணும். அல்லேலூயா, ஆமென். நிறையா கூட்டங்கள் நடத்தப்படணும். இது ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. அப்படியே கடைசி அப்படி இருந்தோம் நம்ம கண்களை மூடி. நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வர்றோம்பா. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அண்ணன் மோகன் சேனலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடுமலைப்பேட்டையில் இதை பொறுப்பெடுத்து நடத்துகிற அன்பு அருள் ஸ்டீஃபன் அண்ணன், அருள் பாஸ்டர் அவங்களுக்காக, அதுபோல் அன்பு சகோதரர் அந்தோணி பிரதருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் பாஸ்டர் கிறிஸ்டோபர் அவங்க டீமுக்காக இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். உடுமலைப்பேட்டையை சுற்றி இருக்கிற அத்தனை ஜனங்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும்படியாய், திருப்பூர் பட்டணத்தில் இருக்கிற அநேக ஜனங்கள் கலந்து கொள்ளும்படியாய், இதன் நிமித்தமாக உடுமலைப்பேட்டையில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால பாரம்பரிய கட்டுகள் உடைக்கப்படட்டும், சபைகள் வளர்ந்து பெருகட்டும். ஆண்டவரே, இயேசுதான் உண்மையான தெய்வம் என்பதை அந்த பட்டணம் அறிந்து கொள்ளும்படியாய், பழைய தீர்க்கதரிசிகள் சொன்னது போல, பட்டணமே கேள்னு சொன்னது போல, ஹல்லேலூயா தகப்பனே, பலத்த செய்கைகள் உடுமலைப்பேட்டையில் நடக்கிற அந்த ஊழியத்தில் உங்கள் மகிமை வெளியரங்கமாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அண்ணன் சரீரத்தமுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா. அநேக அற்புதங்கள் கடைசி நாட்களில், பகிரங்கமான அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தினால் அண்ணனுடைய கரங்களினால அந்த மீட்டிங்னால் நடக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மீட்டிங்கின் மூலமாக சபைகளெல்லாம் பலப்படுத்தப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் புதிய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு வருவார்களாக சொல்லி ஜெபிக்கிறோம். நடத்துகிற பாஸ்டர்ஸ் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நல்ல ஊழியர்களுக்குள்ள ஒரு மனத்தை கொடுங்க. திரளான ஜனங்கள் கலந்து கொள்ள அந்த மண்டபத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஆர்கனைஸ் பண்ணுற டீம் ஆசீர்வதிங்க. விசேஷ விதமாக தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்பட உதவி செய்யுங்க. நல்ல மீதி துணிக்கு எடுக்க உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் அந்த மீட்டிங்கை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு விடுவிக்கிறார் குழுவை, டீமை நாங்கள் பிளஸ் பண்ணுகிறோம். ஆண்டவரே, உடுமலைப்பேட்டையில் பெரிய எழுப்புதல் ஆரம்பமாவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மீட்டிங்கு பின்பாக மகிமையான காரியங்கள் அந்த பட்டணத்தில் நடக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா கட்டுகள் அறுக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால நாங்கள் அந்த கூட்டத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். விசேஷ விதமாய் எங்கெங்கெல்லாம் இதற்காக ஆயத்த கூட்டங்கள் நடத்துகிறாங்களோ அதிலெல்லாம் உங்கள் கிருபை ஆண்டவரே மூடி வரட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புங்க, வல்லமையினால் நிரப்புங்க. ஆவியானவரே, இந்த சின்ன கூட்டங்களே அங்கே நடக்க போகிற, உடுமலைப்பேட்டையில் நடக்க போகிற கூட்டத்திற்கு ஒரு ஆதாரமாக இந்த ஆயத்த ஜெபங்கள் அமையிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். பாஸ்டர் ஸ்டான்லியாவுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஆயத்த கூட்டத்தில் தூய ஆவியானவரே எங்களோட பேசுங்க. எங்கள் இருதயங்கள் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். கிடைக்கிற இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாஸ்டர் ஐயா மூலமாக எங்களை பேசுங்க. அவர் சரீரத்தில் நல்ல பலன் உண்டாகட்டும். மாலையில் நடக்கிற திருமண நிகழ்வுகளை ஆசீர்வதிங்கப்பா.
இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. நான் அதிக நேரம் எடுக்க விரும்பலை. பாஸ்டர் ஐயா சாலியா அவர்களை கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை அடைவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும், கனத்திற்குரிய போதக பிதாக்களுக்கும், தேவனுடைய ஊழியர்கள் எல்லோருக்கும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் என் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு சொல்லப்பட்டதில் இருந்து ஒரு 35 நிமிடங்கள் திருடப்பட்டிருக்கிறது. தோத்துருக்கிறோம். 12 மணிக்கு என் கையில் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. தோத்துறோம். 12:35 மத்தியான சாப்பாடும் இல்லை. தோத்துறோம். ஆனால் அதை கருத்தில் கொண்டு நான் பிரசங்கிக்கணும். உங்களை சீக்கிரமாக அனுப்பணும். ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. சரி. இந்த உழுகிற மாடு ஊர் தேசம் போனால் அங்கேயும் ஒரு ரவுண்டு ஓட்டிட்டு தான் அனுப்புவாங்களாம். தோத்துறான். ஆமாம். இது உழுகிற மாடுறா, நம்ம ஏரியா பக்கம் வந்திருக்கு, அப்படியே தோத்துறோம், ஒரு ரவுண்டு ஓட்டிட்டு அனுப்பிடுவோம் அப்படின்னு. அதில் என்ன ஒரு சந்தோஷம்னா, உழுகிற மாடாக இருக்கிறோமே, தோத்துறோம். உளுத்து போன மாடா இல்லாமல் உழுகிற மாடா ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. சந்தோஷம். அதிலும் உடுமலைப்பேட்டையில் நடக்கிற அந்த மகிமையான ஜெப நாளுக்காக ஒரு ஆயத்த ஜெப கூட்டத்தில் உங்களோட நிற்பது எனக்கு பெரிய சந்தோஷம். ஆமென். தோத்திரம். ஜெபிக்கிறவனுக்கு, தரிசனம் உள்ளவனுக்கு, ஆமாம், பரலோகத்தில் மட்டும்தான் ஓய்வு. தோத்திரம். மற்றபடி அவனுக்கு இங்கே ஓய்வே இல்லை. தேவ பிரசன்னமே இளைப்பாறுதலின் பிரசன்னம் தானே. அதனால் தோத்திரம். அவர் பிரசன்னத்திலே நம்ம இருக்கும்போது அதுவே ஒரு பெரிய இளைப்பாறுதல். உங்களோடு இருப்பது சந்தோஷம். ஜெபிக்கிற மக்களை ஒரு நாள் ஆண்டவர் கைவிடுறதில்லை. நான் ஜெபத்துக்காக இவ்வளோ நேரத்தை ஒதுக்குனேன், அது என் வாழ்க்கையில் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு ஒரு நாளும் சொல்ல வைக்க மாட்டார். 5 நிமிஷம் நம்ம ஜெபத்துக்குன்னு ஒதுக்குனா கூட ஆச்சரியமான பதில்களை அவர் தருவார். அதாவது நம்ம லைஃப்பில் ஒரு நாளும் அவர் கடனாளியாகவே இருக்க மாட்டார். நான் உங்களுக்காக இதை பண்ணிட்டாண்டவரே, அதை பண்ணிட்டாண்டவரே, நிறைய செஞ்சுட்டாண்டவரே, தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்ல வைக்க மாட்டார். தோத்துறான். பேச்ச குறை. தோத்துறான். அங்கே பாரு, திரும்பி பாரு, உன் லைஃப்பை பாரு, அந்த அற்புதத்தை பாரு, அந்த பதிலை பாரு, அந்த ஆச்சரியத்தை பாரு. ஆமாம். இப்போ நீ நம்ம ஊர் பாஷையில் சொன்னால் அடங்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளை அமைதிப்படுத்திடுவார். அல்லேலூயா. அப்படி பதிலை கொடுப்பார். நீ ஜெபிச்சதை விட நான் உனக்கு செஞ்சிருக்கேன் தெரியுமா, நீ நினைக்கிறதற்கும் நீ வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாய் நான் உன் வாழ்க்கையில் செயல்படுகிற கர்த்தர். ஆமாம். நீ ஜெபிச்சதையும் கொடுத்துருக்கேன், பட் நீ ஜெபிக்காதையும் கொடுத்துருக்கேன், அதுக்கு என்ன சொல்ல போற அப்படின்னு சொல்ற ஒரு அப்பாவை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. சொல்லுங்க. ஆமாம். தோத்திரம். தேவன் இந்த நாளிலும் நம்மோடு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள அவர் விரும்புகிறார். இருக்கிறீங்களா? ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமாகின்றதே. ஜெபம் கேட்கும் இயேசு நீர் பதில் பேசும் நேரம் மாறாவும் இனிக்கின்றதே. வனாந்திரம் செழிக்கின்றது, வறண்ட நிலம் கழிக்கின்றது. ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமாகின்றது. ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனம் மதுரமாகின்றது.
கேட்கும் இயேசு நீ பதில் பேசும் நேரம் மாறாவும் இனிக்கின்றது. வனாந்திரம் செழிக்கின்றது, வறண்ட நிலம் கழிக்கின்றது. வனாந்திரம் செழிக்கின்றது, வறண்ட நிலம் கழிக்கின்றது. ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனம் மதுரமாகின்றது. தேன் கூடும் அதில் தெளித்தேனும் வசனத்துக்கு இணையாகுமா? தேன் கூடும் அதில் தெளித்தேனும் வசனத்திற்கு இணையாகுமா? உகந்த பலியாய் உயிர் கொடுத்தாலும் அன்பிற்கு ஈடாகுமா? உகந்த பலியாய் உயிர் கொடுத்தாலும் அன்பிற்கு ஈடாகுமா? அன்பிற்கு ஈடாகுமா? பேரன்பிற்கு இணையாகுமா? அன்பிற்கு ஈடாகுமா? பேரன்புக்கு இணையாகுமா? ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனம் மதுரமாகின்றது. ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனம் மதுரமாகின்றது. மனதுருக்கம் உம்மாயிரக்கம் நான் வாழ போதுமையா? மனதுருக்கம் உம்மாயிரக்கம் நான் வாழ போதுமையா? உயிருள்ள வரையும் உம்மை பாட ஆசை, ஆயுள்தான் போதாதையா? உயிருள்ள வரையும் உம்மை பாட ஆசை, ஆயுள்தான் போதாதையா? ஆயுள்தான் போதாதையா? 1000 ஆண்டுகள் ஆயுள்தான் போதாதையா? 1000 ஆண்டுகள் போதாதையா? பிரியகரலகனா பிரியகதனரா சகதராகலனா. ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமாகின்றது. ஜெபம் கேட்கும் இயேசு நீ பதில் பேசும் நேரம் மாறாவும் இனிக்கின்றது. ஜெபம் கேட்கும் இயேசு நீ பதில் பேசும் நேரம் மாறாவும் இனிக்கின்றது. வனாந்திரம் செழிக்கின்றது, வறண்ட நிலம் கழிக்கின்றது. வனாந்திரம் செழிக்கின்றது, வறண்ட நிலம் கழிக்கின்றது. உங்க பிரசன்னத்துக்கு இணை இந்த உலகத்தில் என்ன இருக்கு சுவாமி? எத்தனை மணி நேரங்கள் உங்க பாதத்தில் அமர்ந்திருந்தாலும் அந்த சமூகம் தருகிற இளைப்பாறுதல், பலம், அந்த பிரசன்னத்தின் மேன்மை இந்த உலகத்துல எங்க போனாலும் கிடைக்காதுப்பா. எங்க ஜபங்களை இதுவரைக்கும் நீங்க புறக்கணிச்சது இல்லப்பா. சில சமயத்துல நாங்க கூட உங்களுக்கு அடுத்த எத்தனையோ விஷயங்களை புறக்கணிச்சிருப்போம். நீங்க எங்கள்கிட்ட பேசின விஷயங்களை புறக்கணிச்சிருப்போம், வார்த்தைகளை புறக்கணிச்சிருப்போம், ஜெப நேரங்களை புறக்கணிச்சிருப்போம். ஆனா அதெல்லாம் தாண்டி உங்ககிட்ட வந்து அப்பா அப்படின்னு நாங்க கூப்பிட்ட நேரமெல்லாம் ஒரு சந்தர்ப்பத்துல கூட எங்க நாவிலிருந்து புறப்பட்ட ஒரு விண்ணப்பத்தை கூட நீங்க புறக்கணிக்கவே இல்லப்பா. நாங்க உண்மையில்லாதவர்களா இருந்தாலும் நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீர். நம்முடைய அன்பு எத்தனை பெருசு. இன்னைக்கு கூட நாங்களா ஜெபிக்கணும் நீங்க வரல, நீங்க தான் எங்களை எங்க கூட்டு வந்திருக்கிறீங்க, நீங்க தான் ஜெபிக்க வச்சிருக்கிறீங்க.
ஜெபம் அத்தனை வலிமையானது. ஜெபம் இல்லாம கிறிஸ்தவ ஜீவியமே இல்லப்பா. ஒரு விஷயம் கூட எங்க ஜெப வாழ்க்கையில இன்னும் ஒரு படி மேல ஏறி போக எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்க கூட பேசுங்க. உங்க சத்தம் எங்கள் உள்ளான மனிதனை உயிர்ப்பிக்கட்டும். வார்த்தையை தடை பண்ண எத்தனைக்கும் எந்த வல்லமையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் மேற்கொள்ளும். ஆவியானுடைய கட்டுப்பாட்டுக்குள் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 37வது அதிகாரம். 37வது அதிகாரத்தில் 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். தோத்திரம். ஏசாயா 37வது அதிகாரம் 33, 34, 35 வசனங்களை படிக்கிறேன். கர்த்தர் அசீரிய ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன்பாக கேடகத்தோடு வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். தான் வந்த வழியே திரும்பி போவான். திரும்பி போவான். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாயிருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார். அல்லேலூயா. பலமுறை கேட்டு படித்து பழகி இருக்கிற ஒரு வேத பகுதி தான் இது. ஆமாம், ஆண்டவர் சொல்கிறாரு, எசேக்கியாவின் நாட்களில் நடந்த சம்பவம் இது. நல்ல ஒரு ராஜா, கர்த்தரை தேடுகிறவன், கர்த்தரை சேவிக்கிறவன், கர்த்தரை சார்ந்து நிற்கிறவன். ஆனால் ஒரு முறை அசீரிய இராணுவம் யூதாவுக்கு விரோதமாய் வருகிறது. சனகரிப் ராஜா அவர் பல தேசங்கள் மேலே படையெடுத்து போனவர், பல பட்டணங்களை தேசங்களை பிடிச்சவர். தோதரான் ஒரு பெரும்பான்மை பலத்தெல்லாம் அவர் வச்சிருக்கிறார். தோதரான் அதில் ஒரு மெதப்பு அவருக்கு. தோதரான் அதனால் எருசலேமையும் பிடிச்சிடலாம், யூதாவையும் பிடிச்சிடலாம், யூதாவையும் மேற்கொண்டுடலாம் அப்படின்னு யூதாவுக்கு விரோதமாக, எருசலேமுக்கு விரோதமாக வர்றாரு. தன் ஊழியக்காரன் ரப்சாக்கைய அனுப்பி வைக்கிறார். சனகிரிப்பு கூட அம்பிட்டு பேசுவாரான்னு தெரியல. தோத்துறான். அனுப்பி வச்ச ரப்சாக்க தோத்துறான். அத்துமீறி பேசுகிறான். ஆமாம், அநியாயத்துக்கு பேசுகிறான். எங்கள் அசீரியா ராஜா மாதிரி வருமா, சனகரிப்பு மாதிரி வருமா? அவர் எவ்வளோ பெரும்பான்மையான ஆள், எவ்வளோ பெரிய ஆள். வடக்க பிடிச்சிருக்காரு, தெற்க பிடிச்சிருக்காரு, கிழக்க பிடிச்சிருக்காரு, ஏரியாக்கள் எல்லாம் பிடிச்சிருக்கிறாரு. அவருக்கு முன்னால் யாரும் நிற்க முடியாது. தோத்துறான். அவர் அப்படியாக்கும், இப்படியாக்கும், பெரிய ஆள், தாடி வச்சிருப்பாரு, அப்படி இப்படின்லாம் அவரை பற்றி பயங்கரமாக பேசுகிறான். எந்த தேசத்தின் தேவர்களும் அவருக்கு முன்னால் நிற்க முடியல. அதே மாதிரி தான் இந்த யூதாவும் இருக்கும், எருசலேமும் இருக்கும். நீங்களும் இந்த ஜனகரிப்புக்கு முன்னால் நிற்க முடியாது. உங்க தேவனும் எங்கள் ராஜாவுக்கு முன்னால் நிற்க முடியாதுன்னு தோத்துறான். ரொம்பவே பேசிட்டான். இருக்கிறீங்களா? ஆமாம். எசேக்கியா ஒரு ராஜா. எனக்கு அதான் ரொம்ப பிடிக்கும். அவர் ராஜாங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒரு எதிரி யுத்தத்துக்கு வரும்போது யுத்தம் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா அந்த யுத்தத்திலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு, யுத்தம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பல ஆப்ஷன்ஸ் இருக்கு. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனால் ஒரு ராஜா
ஒரே ஒரு ஆப்ஷனை தான் செலக்ட் பண்றாரு. அது ஜெபம், அது ஜெபம். எவனா இருந்தா எனக்கு என்ன, நீ யாரா இருந்தா எனக்கு என்ன, தோத்துறான். நீ என்கிட்ட மோதுனா கூட பரவாயில்ல, தோத்துறான். என் தேவனையும் நீ தோத்துறான். எதிர்க்கிற மனநிலைக்கு வந்துட்டியா, ஒரு கை பார்த்துடலாம்னு தோத்துறான். அதே எருசலேமில் எசேக்கியா ஜெபம் பண்றாரு. இருக்கிறீங்களா? அதை கூட கிண்டல் பண்ணுறான், நையாண்டி பண்ணுறான், கேலி பண்ணுறான். இந்த எசேக்கியா தேவன் தேவன்மா, உங்களெல்லாம் நம்ப பண்ணுவான், ஜெபத்துக்கு கூப்பிடுவான், தோத்துறான். ஜெபிச்சா எல்லாம் நடக்கும்னு சொல்லுவான், உபவாசம் போடலாமா, தோத்துறான். எல்லாம் கதையவே மாற்றிடலாம்பா, தோத்துறான். பாருங்க, ஒரு யுத்தம் பண்ணுறதுக்கு தெம்பில்லை அவனுக்கு, ஒரு எதிரியை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தெம்பில்லை. ஒரு படையை ஆயத்தப்படுத்தலாம், ஆயுதத்தை ஆயத்தப்படுத்தலாம், இராணுவ வீரர்களை ஆயத்தப்படுத்தலாம், அதெல்லாம் செய்யாமல் கோமாளித்தனமாக போய் ஜெபம்ன்றான் பாருங்க, கத்தர்ன்றான் பாருங்க, தேவன்றான் பாருங்க. இதுக்கிடையில் எழுப்புதல்னு வேற சொல்லுவான். தோத்துறோம். தேசமே மாறப்போகுது, தேசமே தோத்துறோம், தேவன் பக்கம் திரும்ப போகுது, அப்படி இப்படிலாம் சொல்லுவான். அவனை நம்பாதீங்க, அவன் பேச்சை நம்பாதீங்க, அவன் பிரசங்கத்தை நம்பாதீங்க. மைக் கிடைச்சா பயங்கரமாக பேசுவான். எசேக்கியா பிரசங்கத்தை என்ன செய்யாதீங்க, நம்பாதீங்க. நம்பி நம்பி நீங்கள் ஏமாறாதீங்க, தோத்து போயிடுவீங்க. தோத்துறான். நான் பேசுகிறத நம்புங்க அப்படின்னு அதையும் நையாண்டி பண்ணி, கிண்டல் பண்ணி, கேலி பண்ணி பேசுகிறான் ரப்சாக்கே. இருக்கிறீங்களா? டென்ஷன் ஆகிட்டார் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா சில சமயத்தில் நமக்காக செயல்படுறாரோ இல்லையோ, நம்மளை பேசுறவங்களுக்காகவே செயல்படுவார். அவர் தான் தேவன். எதிரி கொக்கரிக்கிறானா நமக்கு பிளஸ், எதிரி நமக்கு விரோதமாக எழும்புறானா நமக்கு சாதகம். நம்ம ஜபத்துக்கு வேல்யூ கூடுதுன்னு அர்த்தம். தோத்துறோம். ஆமாம். இன்னும் சொல்ல போனால் எசேக்கியா ஜபம் பண்ண அந்த வசனங்கள், வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப குறைவு அந்த அதிகாரத்தில். இதுக்கு முந்தின அதிகாரத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா. ஆனால் ரப்சாக்கு வாயடிச்சது தான் நிறைய இருக்குது. தோத்துறான். அவன் பேசினது தான் பைபிள் நிறைய எழுதி வச்சிருக்கு. இருக்கீங்களா? எசேக்கியா ஜெபத்துக்காக நான் இறங்குறனோ இல்லையோ, தோத்துறான். மவனை நீ பேசுறதுக்காகவே நான் இறங்குறேன்டா, தோத்துறான். நான் களமிறங்குறேன்னு தேவன் களமிறங்குறாரு. இப்போ சொல்றாரு, தோத்துறோம், எசேக்கியா விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். தோத்துறேன். யுத்தமே இல்லாமல், சத்தமே இல்லாமல் சோழியை நான் முடிக்கிறேன். தோத்துறான். கதையை நான் முடிக்கிறேன். இது என்னுடைய நகரம், இது என்னுடைய பட்டணம், இது என்னுடைய ஜனம். என் ஜனத்திற்கு நான் ஆதரவா இருப்பேன். இந்த பட்டணத்துக்கு நான் ஆதரவா இருப்பேன். ஆமேன் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம உடுமலைக்காக வந்திருக்கிறோம். தோத்துறான். ஸோ உடுமலைக்கு நான் ஆதரவாக இருப்பேன். அதுக்காக திருப்பூர் ஓட்ட முடியுமா? திருப்பூருக்கு நான் ஆதரவாக இருப்பேன். அல்லேலூயா. கதையை முடிக்கிறேன். தோத்துறோம். யார் கதையை முடிக்கணுமோ அந்த ஆள் கதையை நான் முடிக்கிறேன்றார். அல்லேலூயாவா. நான் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லட்டுமா? இந்த ஜெபத்துக்கு பின்னால உங்கள் வாழ்வுக்கு, குடும்பங்களுக்கு, ஊழியத்துக்கு, தரிசனத்திற்கு எதிரான அசீரியன் கதை முடிகிறது. அசீரியன் கதை முடிகிறது. அல்லேலூயா. அழிக்க நினைக்கிறவன் கதை முடிகிறது. அதிகமாய் பேசினவனின் கதை முடிகிறது. அசீரிய ராஜாவின் கதை முடிகிறது. ஆதரவு பெருகுகிறது. நம்முடைய ஊழியத்துக்கு கர்த்தரின் ஆதரவு, பரலோகத்தின் ஆதரவு, தூதர்களின் ஆதரவு, சர்வ வல்லவரின் ஆதரவு பெருகுகிறது, பெருகுகிறது, பெருகுகிறது. அல்லேலூயா. ஆதரவாய் இருப்பேன், அசீரியனை அழிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை பிரசங்கத்துக்கு நீங்க அப்படி கூட டைட்டில் வச்சுக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா ஆதரவாய் இருப்பேன், அசீரியனை அழிப்பேன். அல்லேலூயா. ஆமா,
வந்த வழியே திரும்ப பண்ணுவார். திரும்பி போயிடுவானா? தோத்துறான். திரும்பி போவான்னு சொல்லிட்டு போன இடத்துல போட்டார். அல்லையா சொல்லுங்க அப்பா. திரும்பி போக வச்சு தோத்துறான். அதுலேயும் பியூட்டியா அவன் தொழுது கொள்ள போற அந்த கோயிலில் போட்டாருங்க. ஏன்னா அவர் எல்லா ஸ்டேட்மெண்ட்டையுமே லிசன் பண்ணுறவருங்க. அவன் சொன்னால எனக்கு முன்னால் எந்த தேவன் நிற்க முடியல, அந்த தேவன் நிற்க முடியல, எந்த தேவன் நிற்க முடியல, உங்கள் தேவனும் நிற்க முடியாது. நான் பாருங்க தோத்துறான். அப்படியாடா, சரி கர்த்தருக்கு தோத்துறோம், நீ ஓன் தேவன் இருக்கிற இடத்துக்கே போ. தோத்துறான். அங்கே போய் தொழுது கொள்றான், போடுறாங்க. அல்லையா சொல்லுங்க அப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த தேவனுடைய கண்ணுக்கு முன்னாலே அவன் காலி ஆகிறான். அப்போ அவன் எதை நம்பியிருந்தானோ அதுவே அவனை காப்பாற்ற முடியல. அவன் அதைத்தான் பெருசா நம்பியிருந்தான். இதுக்கு நிகர் எதுவுமே இல்லைங்கிற மாதிரி அவன் நினைச்சான். அதுக்கு முன்னால வச்சு அங்கேயே கதையை முடிச்சாரு. நான் சொல்றத ரொம்ப டீட்டெயில் எல்லாம் உள்ள போய் சொல்ல முடியாது. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தோத்துறான். கதை மாறப்போகுது, கதை மாறப்போகுது. நம்ம ஜபம் தான் எல்லாத்தையும் மாற்ற போகுது. எசேக்கியாவின் ஜபம் யெகோவாவை செயல்பட வைத்தது. இன்றைக்கு நம்முடைய ஜபம் தேசத்தில் தேவனை செயல்பட வைக்கிறது. ஒரு சின்ன கூட்டமாக இங்கே நீங்கள் வந்திருக்கலாம். தோத்துறோம். உங்கள் ஜபம் ஒரு பெரிய மாற்றத்தை, பெரிய அசைவை கொண்டு வர போது. தோத்துறோம். அவன் பெத்த பிள்ளைகளே தோத்துறான். அவன் கூட இருந்த பிள்ளைகளே, அவன் நம்பின பிள்ளைகளே நமக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க, நமக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னு அவன் நினச்ச ஆட்களை வச்சு அவனை அல்லேலூயாவா தோத்துறான். தேவனால் கூடாத காரியம். ஆமாம், இன்றைக்கும் பட்டணத்தை அழிக்க சத்துரு பயங்கரமாக கிரியை செய்கிறான். குறிப்பாக சபைகளை, ஊழியங்களை, தேவ பிள்ளைகளை எழும்ப விடாமல் அவங்கள சோர பண்ண, அதைரியப்படுத்த பல போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கு. நம்ம நல்லா தான் பாடுறோம், நல்லா தான் ஆராதிக்கிறோம், நல்லா தான் கர்த்தரை சேவிக்கிறோம் நினைக்கிறோம். ஆனாலும் ரப்சாக்கே சும்மா இருக்க மாட்டான், சனகிரீப் சும்மா இருக்க மாட்டேங்கான், சாத்தான் சும்மா இருக்க மாட்டேங்கான். ஏதாகிலும் ஒரு சிச்சுவேஷன் நம்மளை அழுத்திக்கிட்டு, பாரப்படுத்திக்கிட்டு, கலங்க பண்ணிக்கிட்டே இருக்கு. உங்களை கலங்க பண்ணுகிற எல்லா விஷயமும் வந்த வழியாகவே திரும்பும். வந்த வழியாகவே திரும்பும். உங்கள் குடும்பத்துக்கு, தனிப்பட்ட ஜீவியத்துக்கு விரோதமாக எழும்பி வந்த எல்லா பிரச்சனைகளும் இந்த பகலோடு திரும்பி ஓடுகிறது. அவைகளை திரும்ப பண்ணுகிறார், திருப்பி அடிக்கிறார், முறிய பண்ணுகிறார், ஓய பண்ணுகிறார். ரீமா லா கராமா ஷாக்கா தராபானா பாராபா. நீங்க இன்னைக்கு புறப்பட்டு போய் பெரிய பெரிய ஜெயத்தை, பெரிய பெரிய மாற்றத்தை உங்க பிரச்சனைகளின் நடுவில் பார்க்க போறீங்க. ஜெபம் ஒரு பெரிய ரிசல்ட் உங்களுக்கு தரப்போகுது. ஜெபம். ஆமா, இந்த சம்பவத்தை மையமாக வச்சு சொல்றேன். 3 விஷயங்களை செய்யும். ஆமா, சகாயத்தின் தூதனை அனுப்பும். சொல்லுங்களேன் இந்த வார்த்தை எல்லாரும். சகாயத்தின் தூதனை அனுப்பும். தோத்திரம். ஜெபம் தோத்திரம். சத்துருவை முறிய அடிக்கும். சத்துருவை முறிய அடிக்கும். ஜெபம் சர்வ வல்லவரின் வாக்கை நிறைவேற்றும். நம்ம பண்ற ஜெபம் சாதாரணமாக நம்ம நினைச்சக்கூடாது. அந்த ஜெபத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்கு, அவ்வளோ வல்லமை. அது 5 நிமிஷம் ஜெபமோ 50 நிமிஷம் ஜெபமோ, ஆமாம், பண்ணுற மாதிரி பண்ணணும். தோத்துறான். கூப்பிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி உக்காந்துருந்தோன்னு வச்சுக்கோங்க, தோத்துறான். ஆமாம், அப்புறம் கூப்பிட்டாங்களே தான் தோத்துறான். சிலர்லாம் அப்படித்தான் உட்காந்துடுறது, தோத்துறான். என்னத்துக்கு உட்காந்துருக்குறாங்கன்னு அவங்களுக்கு என்ன செய்யறதில்லை, தெரிறதில்லை.
ஜெபம் நடத்துறவருக்கும் தெரியறதில்லை. அம்மா இவங்க எண்ணத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு ஜெபம் நடத்துறவருக்கும் தெரியறதில்லை. நீங்க வேற. சில சமயத்தில் ஆவியானவருக்கே தெரியறதில்லை. தோத்துறேன், இந்த ஆள் எண்ணத்துக்கு வந்திருக்குன்னு எனக்கே தெரியல, ஆனா ஜெபத்துக்கு வந்திருக்கு. ஜெபிக்கணும். அல்லையா சொல்லுங்க, ஜெபிக்கணும். ஜெபிச்சா ராஜாவே ஜெபிச்சாருன்னா பார்த்துக்கங்களேன். அவனுக்கு இல்லாத பிஸி ஷெடியூலா, அவனுக்கு இல்லாத தோத்திரம் பொறுப்புகளா, எத்தனை ரெஸ்பான்சிபிலிட்டியை சுமக்கிற ஆளு அத்தனையும் தூக்கி ஓரம் கட்டிட்டான். அன்னைக்கு எத்தனையோ விஷயங்கள் அவர் நிறைவேற்ற வேண்டியது இருக்கும், எல்லாம் ஓரங்கட்டு தோத்துறான். இன்னைக்கு அதெல்லாம் நான் பார்க்குற மாதிரி இல்லை. அந்த துறையை அங்கிட்டு தள்ளு, அந்த இலாக்காவை அங்கிட்டு தள்ளு, அந்த காரியத்தை அங்கிட்டு தள்ளு. சோத்துறோம். இன்னைக்கு எதுலையும் நான் சைன் போடுற மாதிரிலாம் இல்லை தோத்துறான். எதையும் நான் பார்க்குற மாதிரி இல்லை. இன்னைக்கு தேவ சமூகம், இன்றைக்கு எருசலேம், இன்றைக்கு தேவ ஆலயம், இன்றைக்கு அவர் முகத்தை பார்த்தே ஆகணும். இன்னைக்கு ஒரு அற்புதம் நடந்தே ஆகணும். நான் முழங்கால இருந்து எந்திரிக்க போறதில்ல அப்படின்னு ஒரு ராஜா தீர்மானம் எடுக்க முடியும்னா தோத்துறோம். நாம எடுக்கலாமே. 1008 சாக்கு சொல்றோம். ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கெல்லாம் யாரும் சாக்கு சொல்றது இல்லை. அப்பா சமூகத்துக்கு வர்றதுக்கு மட்டும் 1008 சாக்கு. எல்லா நாளும் ஜெபிக்கணுமா? எல்லா ஜெபத்துக்கும் வந்துடணுமா? உபவாச ஜெபத்துக்கு வந்தே ஆகணுமா? தோத்துறேன். ஆமா, இதுல வேற இரவு ஜெபம் தோத்துறேன். 10வதுக்கு தோத்துறோம், அதுக்கும் வரணுமா? இப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் இதுக்கு வரணுமா, அதுக்கு வரணுமா, வந்தே ஆகணுமான்னு தோத்துறோம். ஆண்டவர் நம்மளை பார்த்து ஒன்று நான் உசுரோட வச்சே ஆகணுமா அப்படின்னு கேட்குறாருன்னு வச்சுக்கிருவான். தேருமா? அல்லையா சொல்லுங்க. அவர் சமூகத்துக்கு ஒரு நாளும் காரணங்களை சொல்லக்கூடாது. பாருங்க, எசேக்கியா ஜெபம் பண்றான், சகாயம் செய்யும் தூதனை கர்த்தர் அனுப்பினாரு. எசேக்கியாவுக்கு தெரியாது, நான் ஏன் ஜெபம் பண்ணுவேன் அவ்வளவுதான், என்ன நடக்க போது அவருக்கு தெரியாது. ஆனா ஜெபம் பண்றான். அங்க வசனம் சொல்லுது தோத்துறான். 37 தானே, 37ல 36வது வசனம், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்ட அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய். ஒரே ராத்திரியில கதை அப்படியே தலைகீழா மாத்திட்டாரு. அதான் ஜெபத்தின் வல்லமை, அதான் ஜெபத்தின் வல்லமை. அந்த வசனத்தில் விரலை வச்சு தோத்துறோம். நீங்கள் நம்ப கூடுமானால் ஆமா தோத்துறோம் தோத்துறோம் தோத்துறோம். ஹல்லேலூயா. இந்த இரவு உங்களுக்காக ஒரு அற்புதம் நடக்கிற இரவா இருக்க போகிறது. இந்த இரவு ஒரு சகாயத்தின் தூதன் உங்களுக்காக இறங்கி வருகிற இரவாக இருக்க போகிறது. இன்னைக்கு தேவ சமூகத்தில் ஜெபிக்க வந்திருக்கிற உங்களுக்காக ஒரு சகாயத்தின் தூதன் அனுப்பப்படுகிறான், அனுப்பப்படுகிறான், அனுப்பப்படுகிறான். ஆமென், 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 ஆமென். நம்முடைய காரியங்களை கைகூடி வர பண்ணும்படி, நம்முடைய எதிரிகளை வீழ்த்தும்படி, நம்முடைய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும்படி இன்றைக்கு ஒரு தூதன் இந்த நேரத்தில் அனுப்பப்படுகிறான். இன்றைக்கு இரவு ஒரு அற்புதத்தின் இரவாக நீங்கள் தோத்திரம் பார்க்க போகிறீர்கள். ஷாபா ராபா தாரா மாலா காபா ராபா. எவ்வளவு பெரிய பிரச்சனை, எவ்வளவு அதிகமான பிரச்சனை இங்க இருந்தாலும் நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன் தோத்திரம். ஆமா, எங்கேயோ வந்தாளை பிடிச்சி மைக்க கொடுத்து இங்க நிக்க வச்சிருக்கிறாங்கன்னா தோத்துறான். இது பாஸ்டர் டேவிட் ராஜையா நிக்க வைக்கல, என்ன பரிசுத்தாவியானவர் நிக்க வச்சிருக்கிறாரு. ஆமா, நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி, ஒரு சகாயம் அனுப்பப்படுகிறது. கரத்தை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எனக்கான சகாயம் வருகிறது, எனக்கான ஒத்தாசை வருகிறது, எனக்கான தூதன் வருகிறான், எனக்கான தூதன் வருகிறான். உடுமலைப்பேட்டையில் நடக்க இருக்கிற அந்த ஜெபத்திற்கான தூதன் அனுப்பப்படுகிறான். திருப்பூர் பட்டணத்திற்கான தூதன் அனுப்பப்படுகிறான். என் குடும்பத்திற்கான தனிப்பட்ட வாழ்க்கைக்கான தூதன் அனுப்பப்படுகிறான். அற்புதத்திற்கான தூதன் அனுப்பப்படுகிறான். ஆமென், 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 ஆமென். ஷகரபதரமா. என் வாழ்வுக்குள்ளே இப்போ அந்த தூதனை நான் வரவேற்கிறேன், அந்த தூதனை வரவேற்கிறேன். என் சபைக்குள்ள, என் ஊழியத்துக்குள்ள, என் பட்டணத்துக்குள்ள, என் எல்லைகளுக்குள்ள, என் கிராம
நாமத்துக்குள்ள எனக்காக செயல்படுகிற அந்த தூதனை நான் வரவேற்கிறேன். ஆமென், வரவேற்கிறேன். விசுவாசத்தோடு எனக்கான அந்த சகாயத்தின் தூதனை வரவேற்கிறேன். அப்போஸ்தலர் 12 அதிகாரத்துல பேதுருவை பிடிச்சி ஜெயிலில் வச்சப்போ 5வது வசனத்துல சபையார் எல்லாரும் ஊக்கமா என்ன செஞ்சாங்களாம்? ஜெபம் பண்ணாங்களாம். 7ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய தூதன் இறங்கினான். நீங்க பைபிள்ல பல இடங்கள்ல இதை படிக்கலாம். ஜெபம் பரலோகத்தை அசைச்சு அங்கிருந்து ஒரு ரிப்ளை அனுப்பும். தூதன் கூட கேட்டிருப்பான், இவங்கெல்லாம் ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர்கிட்ட. ஆமா, ஆண்டவர் தூதனை கூட்டிருப்பாரு. தூதனை, வாப்பா இங்க பாடுறா, எப்படிரா தோத்துறான், இந்த சிச்சுவேஷன்லையும் ஜெபிக்கிறாங்க அல்ல சொல்லுங்க. ஏரோது ஒரு பக்கமா பயங்கரமா செயல்பட்டு இருக்கான். யாக்கோபை கொன்னு விட்டான், பேதுருவை சிறைச்சாலையில் வச்சிருக்கான். அடுத்து யாரை போட போறான்னு தெரியல. தோத்திரம், வெள்ள தலை தெரிஞ்சாலே தூக்கிட்டு போய் ஜெயிலில் வச்சிடறான். அவ்வளவு மோசக்காரன் ஏரோது இருக்கிற காலத்துல எப்படிரா இப்படி ஜெபிக்கிறாங்க தோத்துறான். என்னால செயல்படாம இருக்க முடியலடா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ ஒன்னு செய்யு, கிளம்பு அப்படின்னு இருப்பாரு. யார? தூதனை. அவன் நினைச்சிருப்பான் ஜெபிக்கிற இடத்துக்கா, ஏன்னா பொதுவா ஜெபிக்கிற இடத்துக்கு தான் தூதன் வருவான். தோத்துறான். ஜெபிக்கிற இடத்துக்கா இல்ல, ஜெயிலுக்கு. தோத்துறான். எங்க அனுப்புறாரு அவனை? ஜெயிலுக்கா? ஆமாடா. தோத்துறான். இப்ப நீ ஜெபிக்கிற இடத்துக்கெல்லாம் போவனா? தோத்துறான். அவங்க எந்த இடத்துக்கு தோத்துறான் அற்புதத்துக்காக ஜெபிக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு நான் உன்னை அனுப்புறேன். நான் நினைக்கிறேன் தூதன் வரும்போதே சொல்லிட்டு வந்திருப்பான், பாவிலா தோத்துறான், என்னை ஜெபிச்சு ஜெபிச்சு ஜெயிலுக்கு அனுப்பிச்சேலடா. தோத்துறான். ஜெயிலுக்கு அனுப்பிச்சேலடா. தோத்துறான். அப்ப நான் உன்னை கண்டுபிடிச்சேன், நம்ம ஜெபிச்சா தூதனே ஜெயிலுக்கு அனுப்பலாம். நம்ம ஜெபிச்சா தூதனையே ஜெயிலுக்கு அனுப்பலாம்னா அல்லையா சொல்லுங்க. நம்ம யாரை வேணாலும் எங்க வேணாலும் அனுப்பலாம். அல்லையா சொல்லுங்க. நம்ம முழங்காலுக்கு அவ்வளோ பவருங்க. இருக்கீங்களா? இன்றைக்கு சகாயத்தின் தூதன் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்காக அக்கினி சூளையிலே தேவபுத்திரனுக்கு சாயல், தேவபுத்திரனுடைய சாயலுக்கு ஒப்பான ஒருவர் இறங்கினார். ஆமென் சொல்லுங்க. தானியேலுக்காக சிங்க கெபியிலே ஒரு தூதன் இறங்கினான். எசேக்கியாவுக்காக அந்த ராத்திரியிலே ஒரு தூதன் இறங்கினான். பாருங்க, வேலை மனக்கிட்ட அதை எண்ணி ரெக்கார்டை கூட எழுதி வச்சிருக்காரு. 185,000 பேர் மர்கையா ஒரே ராத்திரில போடுறான் அவனை. அல்ல சொல்லுங்க. அப்போ போடுறான். ஓவரா பேசுறான்டா. ஏசுரத்தஞ்சயம் ரொம்ப ஓவரா பேசுறாங்க. தோத்துறான். இத்தனை பேர் அவனுக்கு இருக்கிறதுனால தானே பேசுறான். அத்தனை பேரையும் போடு. தோத்துறான். அத்தனை பேரையும் போடு. ஒரு தூதை திருப்பூர் பட்டணத்துக்காக ஒரு தூதன் இறங்கினா தோத்துறான். ஷாக்கா ராப்பா தனாமா. இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த எழுப்புதல் காலத்துல தூதர்களின் ஊழியம் கட்டவிழ்க்கப்படுகிறது. தூதர்கள் கட்டவிழ்க்கப்படுகிறார்கள். நம்ம சபைகளுக்காக செயல்படுகிற தூதர்கள், நம்முடைய தரிசனங்களுக்காக செயல்படுகிற தூதர்கள் இந்த பகல் நேரம் கட்டவிழ்க்கப்படுகிறார்கள், இறங்கி வருகிறார்கள். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இப்படிலாம் நடக்கும்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. அப்படிங்கிற விஷயமெல்லாம் நடக்க போகுது. இதெல்லாம் எங்க சிந்தனைக்கு கூட வரல அப்படின்னு நீங்க யோசிக்கிற மாதிரி விஷயம் நடக்க போகுது. தோத்துறான். பரலோகம் அனுப்பிச்சிருச்சு. தோத்துறான். சகாயத்தை அனுப்பிச்சிருச்சு. தூதனை அனுப்பிட்டு பிரமிக்கிற மாதிரி, ஆச்சரியப்படுற மாதிரி, சிந்தனைக்கு எட்டாதவைகளை கர்த்தர் உங்க வாழ்க்கையில, குடும்பத்துல, ஊழியங்கள்ல, பட்டணத்துல செய்ய போறார். உடுமலைக்காக நாம் இந்த நாள்ல ஜெபிக்க வந்திருக்கிறோம். அந்த குறிப்பிட்ட நாள்ல தூதர்களின் ஊழியம் ஷாக்கா மராக்கலதே. அன்னைக்கு எசேக்கியாவின் ஜெபத்தை கேட்டு ஒரு தூதனை அனுப்பின கர்த்தர் இன்னைக்கு கரத்தை உயர்த்தி சொல்ல போறோம். எங்க ஜெபத்தை கேட்டு அந்த உடுமலை பட்டணத்துல, அந்த எல்லைகளில் ஒரு தூதனை அனுப்புறீங்க. ஷாக்கா ரேக்கனே
அந்த எல்லைகள்ல செயல்படுகிற எல்லா அசீரிய ஆவிகள், அந்தகார ஆவிகள், எல்லைப்புற ஆவிகள், தரிசனத்திற்கு எதிரான ஆவிகளை அழிக்கிற சங்காரம் பண்ணுகிற நிக்கிரகம் பண்ணுகிற சூதனை கர்த்தர் அனுப்புறீங்க. அல்லேலூயாவா? ஆமா. ஜெபம் சத்துருவின் திட்டத்தை அழிக்கும், சத்துருவின் கிரியையை அழிக்கும். எஸ்தர் ராஜாத்தியின் ஜெபம், மொர்தெகாயின் ஜெபம் ஆமானின் திட்டத்தை என்ன செஞ்சுச்சான்? அழிச்சிச்சு. இருக்கீங்களா? ஆமா. அந்த சபையாரின் ஊக்கமான அப்போஸ்தலர் 12:5 ஜெபம் ஏரோதுவின் திட்டத்தை அழிச்சிச்சு. எசேக்கியா ராஜாவின் ஜெபம் தோத்திரம். ஆமா, அசீரிய ராஜாவின் திட்டத்தை அழிச்சிச்சு. யோசபாத்தின் ஜெபம் 3 ராஜாக்களின் திட்டத்தை அழிச்சிச்சு. ஜெபம் அவ்வளோ மகிமையானது. அதனாலதான் ஜெபத்துக்கு வாங்கன்னு ஊக்கப்படுத்துறது. இன்னைக்கு ஜெபத்திற்கு எதிரான மனநிலைகள் சபைக்குள்ள பெருகுது, கள்ள உபதேசங்கள். அது ஆமா, ஜெபிக்கவே தேவையில்லைன்றான் தோத்துறான். நான் சொல்றேன், அப்படி ஆளுகள்லாம் இருக்கவே தேவையில்லைன்றேன். ஏதாகிலும் ஆண்டவர் செஞ்சாருன்னா சந்தோஷம். அல்லையிலே சொல்லுங்க. என்ன பேச்ச காணோம்? தோத்துறான். முடியல. அல்லையிலே சொல்லுங்க. முடியல. ஆளுகளை ஜெபிக்க வைக்கிறதுக்கு எம்பிட்டு பாடுபட வேண்டியதா இருக்கு. சத்தியத்தில் திருப்புறதுக்கு எவ்வளோ பாடுபட வேண்டிய மாட்டுக்கு ஈஸியாக எதையோ கிளப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க. நான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், முடிஞ்சா கிளப்பிருங்கன்னு. அல்லையிலே சொல்லுங்க. அப்போ ஆமாம், என்ன பேச்ச காணா? இதெல்லாம் அசீரிய ராஜாவை விட மோசமான ஆவி. அசீரிய ராஜாவை விட மோசமான ஆவி. சபைகளை சீரழிக்கிற குள்ள நரிகள் தோத்துறான். ஜெபத்திற்கு எதிராக பேச்சு. அப்பம் இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஒன்று நம்மள அங்கே கொடியை தூக்கிறது. ஓ, ஜெபம் வேண்டாம் தோத்துறான். நல்லா இருக்கு, லைக்க போடு தோத்துறான் அப்படின்னு தோத்துறான். ஜெபந்தான் மூச்சு, ஜெபந்தான் சுவாசம். தேவனோடு நமக்கு இருக்கிற உறவு சார். அதான் சார் ஜெபம், சுவாசம் சார். அது இல்லாம கிறிஸ்தவ வாழ்க்கையே இல்லை சார். அதற்கு எதிரான மனநிலையே இருக்கக்கூடாது. அந்த ஜெபம்னு வந்தா காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது. அது குடும்ப ஜெபமா இருக்கட்டும், அது தனி ஜெபமா இருக்கட்டும், அது ஆண்களா கூடி ஜெபிக்கிறதோ பெண்களா கூடி. எனக்கு டைம் இருக்குது அப்படின்னா ஆண்கள் ஜெபத்துக்கு ஓடியாந்துடணும், பெண்கள் ஜெபத்துக்கு ஓடியாந்துடணும். குடும்ப ஜெபத்துக்கு டைம் இல்லக்கலாம் இல்லை, டைமை ஒதுக்கணும். சோறு சமைக்கிறதுக்கு டைம் ஒதுக்குறோம்ல, குடும்பமா உட்காந்து தட்டில் இருக்கிறத காலி பண்றதுக்கு டைம் ஒதுக்குறோம்ல, அதுக்கெல்லாம் நம்ம அவாய்ட் பண்றது இல்லையே தோத்துறான். அது மாதிரி தான் ஜெபமும், குடும்ப ஜெபமா தோத்துறான். அதுக்குன்னு டைமை ஒதுக்கணும். புருஷன் சொல்லுவாரு, எனக்கு அப்படியே உடம்பு முறிக்குது அப்படிம்பாரு. குடும்ப ஜெபனாலே அவருக்கு உடம்பு என்ன செய்தான்? முறிக்குது. அது ஒரு ஆவி, அது ஒரு பேய். அக்காவுக்கு 2 ஆப்ஷன் சொல்றேன் தோத்துறான். முதல் ஆப்ஷன் இந்த பாருங்க, நாங்க கூடி ஜெபிக்கிறதையும் முறிச்சிடாதீங்க. உங்களுக்கு உடம்பு முறிக்கிறதோட இருக்கட்டும், மூலையில் உட்காருங்க. நாங்க குடும்பமா நினைஞ்சுக்கிறோம், ஜெபிச்சுக்கிறோம். நானும் பிள்ளைகளும் பாட்டு பாடி ஜெபிச்சுக்கிறோம். இது முதல் ஆப்ஷன். ஆப்ஷன் 2 தோத்துறான். ஆப்ஷன் 2 என்ன தெரியுமா? இங்க வாங்க வாங்க, ஜெபம்னு சொன்னாலே உங்களுக்கு முறிக்குது. நடுவில் முட்டி போடுங்க, போட முட்டி தோத்துற. நீங்க ஒன்றும் செய்ய வேணாம், முட்டி மட்டும் போடு. இல்லைன்னா உட்காரு. பிள்ளைகள்லாம் சுற்றி ரவுண்டு கட்டுறா. கூட 5 டிக்கெட்டை பெற்று போட்டிருந்தோம்னா ரொம்ப வசதி. அல்லே சொல்லுங்க. நல்ல ரவுண்டு கட்டுறா தோத்துறான். ஜெபிக்கிறோம், ஆவியை இறக்குறோம். இந்த முறிக்கிற ஆவியை முறிக்கிறோம். ஏசரத்தான் செய்யா. குடும்ப ஜெபம் நடந்தே ஆகணும், அதை முறிக்கவே கூடாது. ஏன்னா ஜெபத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்குங்க. ஒருவேளை எசேக்கியா வந்தாரு, ஆலயத்தில் ஜெபிச்சாரு, போனார், அவ்வளவுதான் எசேக்கியாவுக்கு தெரியும். ஆனா வானத்திலிருந்து ஒரு தூதர் ராத்திரி ஒருவேளை எசேக்கியா போய் தூங்கியிருப்பான் தோத்துறான். காலங்காத்தால பார்த்தா ஏசரத்தன் ஜெயம். ஒரு டிக்கெட் இல்லைங்க அசீரிய ராணுவத்தில், ஒரு டிக்கெட் இல்லை.
ஒருவேளை நீங்க கூட 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு படுத்துடலாம், ஆனா தூதன் படுக்க மாட்டான். தோத்துறான். உங்களுக்காக அனுப்பப்பட்ட தூதன் உறங்க மாட்டான். ஏன்? நம்ம அப்பா உறங்க மாட்டாரு. அவர் தான் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லையே. இருக்கிறீங்களா? உங்களுக்காக பரலோகம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஜெபிக்கிறவனுக்காக தூத கூட்டம் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். பரலோகம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம ஜெபிக்கிறது 5 நிமிஷம் ஜெபமா இருக்கும், 10 நிமிஷம் ஜெபமா இருக்கும். ஆனா அன்னைக்கு ஃபுல்லா நமக்காக பரலோகம் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். ஷாக்கா மராக்கா லாக்கா திரேக்கே நேபே, சத்துரு கூட்டம் அழிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆமெனா? எஸ்தர் அம்மாவும் மொர்தெகாயும் பண்ண ஜெபம் இயேசு ரத்தம் ஜெயம். தோத்திரம். 127 தேசத்துலயும் இந்த ஆமானுக்கு சிங் சாங் போட்டான் பாருங்க. தோத்திரம். நான் அதை யோசித்து பார்ப்பேன். இவங்க 2 பேர் பண்ண ஜெபம் வேணா அவங்க கூட தாதிமாரு கொஞ்சம் கூட்டவங்கெல்லாம் சேர்ந்து ஜெபிச்ச ஒரு சின்ன கூட்டம் தான். ஜெபிச்ச ஜெபம் 127 தேசத்துலயும் வேலை செய்துங்க. மொர்தெகாய் அந்த தேசத்துக்கு போலங்க, எஸ்தர் அந்த தேசங்களுக்கு போலங்க. இவங்க இங்க சூசான்ல ஜெபிக்கிறாங்க. தோத்துறாங்க. இவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஜெபிக்கிறாங்க. ஆனா 127 கண்ட்ரீஸ்ல தேவனுடைய செயல் கிரியை வெளிப்படுது. அங்கங்க வெட்டுறான். அகாஸ்வேர் ராஜா சொல்லுவான், சூசான்ல இந்த நிலைமைன்னா அவன் சொல்லுவான். தோத்துறான். சூசான் அதுலயும் அரண்மனையிலேயே இந்த நிலைன்னா 127 தேசத்துல என்னவோ. நான் சீட்ல உட்கார்ந்துருக்கிற டெல்லியிலேயே, அதாவது சோத்ரான், அதாவது நான் சீட்ல உட்கார்ந்துருக்கிறேன், நமக்கு அப்படித்தானே வரும். தோத்துறான். நான் சீட்ல உட்கார்ந்துருக்கிற சூசான்லயே இப்படின்னா மற்ற ஏரியாக்கள்ல இயேசு ஜெயம். என்ன பண்றாங்களோ தெரியலையே. இயேசு ரத்தம் ஜெயம். ஆகாமிய கூட்டம் அம்புட்டும் அழியுது 127 தேசத்துல. What a mighty power that a prayer has. ஜபத்துக்கு எவ்வளவு வல்லமை பாருங்க. அழியுது. நம்ம உடுமலைக்காக தான் ஜெபிக்கிறோம், முடிஞ்ச இடையில திருப்பூருக்காகவும் ஜெபிச்சுக்கிறோம். ஆனா இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்தியா ஃபுல்லா இன்னைக்கு நம்ம ஜபம் ஷாக்கா மரே கெலே அத்தரமக்கனோஹோ ரியாந்தா ராமா கபரா பரா பாபா 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 நா. ஓ ஜீசஸ், அந்தகாரத்தின் வல்லமைகள். ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமாக இருந்தது. ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமாக இருந்தது. ஜெபம் கேட்கும் இயேசு நீ பதில் பேசும் நேரம் மாறாவும் இனிக்கின்றது. வனாந்திரம் செழிக்கின்றது, வறண்ட நிலம் கழிக்கின்றது. ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனம் மதுரமாகின்றது. ஆமா, டேனியோட சேர்ந்த ஆபத்து தான். அல்லையா சொல்லுங்க அப்பா. ஆமா, மகா பெரிய ஆபத்து. ஆமேன்னு சொல்லுங்க. அப்படியே கூட்டு போயிருவாப்ல. ஐ லவ் டேனி சோ மச். பிள்ளை மேல இருக்கிற அபிஷேகம் இன்னும் பல மடங்கு பெருகுவதா. ஆமென். ஆமா, தோத்திரம். இந்த ரெகபோத்துக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கா பிள்ளைய கத்தர் வச்சிருக்கிறார். இன்னும் இந்த கிருபைகள் பெருகட்டும். ஆமா, தோத்திரம். இன்னைக்கு டேனி எனக்காக ஒரு வார்த்தை வருமான்ட்டு வந்தாப்புல. அவருக்கானது வந்துட்டு. அல்லேலூயா. ஆமா, ஒட்டுற நபரோட ஒட்ட வேண்டிய நபரோட ஒட்டிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, கெல்லப்பீரும். ஆமா, சோத்திரம். இருக்கீங்களா? சரி. ஆமா, வேற எதுவும் உள்ள வந்துடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. ஆமா, இதை நான் எதிர்பார்க்கல. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. ஆமா, இருக்கீங்களா? சர்வ வல்லவரின் வாக்கை ஜெபம் என்ன செய்யுமா? நிறைவேற்று. இந்த நகரத்துக்கு ஆதரவா இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார்னா அதை நிறைவேற்றியே முடிக்கும். அதாவது வாக்குத்தத்தம் பண்ணிட்டார்னா நம்ம ஜெபிக்காம இருக்கணுங்கிற அவசியம் இல்லை.
அப்படி நினைக்கிறாங்க நிறைய பேர். அதான் ஆண்டு சொல்லிட்டாரு நான் படுத்துட்டு தூங்குவேன் அப்படின்னா தூங்கினே இருக்க வேண்டியதான். அல்லே சொல்லுங்க. இப்போ நீங்கள் இதுக்கு உதாரணம், நல்ல உதாரணம் இந்த யாக்கோபு மேட்ரு. 28ஆம் அதிகாரம் தோத்திரம். படுத்து தூங்கும்போது தான் கர்த்தர் பேசுகிறாரு. உன்னை நான் இப்படி ஆசீர்வதிப்பேன், போகிற இடத்துலாம் உன்னை கூட இருப்பேன், சுகமாக திரும்பி வர போனோம், நீ படுத்துருக்கிற பூமியை உனக்கு தருவேன், வடக்க கிழக்க தெற்க மேற்க நீ பரம்புவ அப்படின்னு தூக்கத்தில் அள்ளி போட்டார் தோத்துறான். ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா 32ஆம் அதிகாரம் ரொம்ப சிக்கல். அதாவது மாமனார் வீட்டுக்கு போனார், மனைவி பிள்ளைகள் மந்தை எல்லாம் பெருகிருச்சு. இப்போ தகப்பன் வீட்டுக்கு கிளம்பி வர்றாரு. அண்ணங்காரன் 600 பேரோட போட்டு தள்ளுறதுக்கு வர்றான். 400 பேரோட காலி பண்ணுறதுக்கு வர்றான். ஆமேனா? என்னடா அன்னைக்கு அப்படி சொன்னார், இன்னைக்கு இப்படி நடக்கு தோத்திரம். ஆமாம். அதனால் ஒன்று செய்வோம், அன்னைக்கு படுத்துட்டு இருக்கும்போது தான் பேசினார் தோத்திரம். பழைய விடியும் போய் படுத்துக்கிறோம் தோத்திரம். ஏதாவது பேசுவாரா பார்ப்போம் அப்படின்னு இல்லை. அவன் 12ஆம் வசனத்தில் போய் தோத்துறான், இப்படி 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 எல்லாம் சொன்னீரே தோத்துறான். 32:12 ஆண்டவரே என்னை ஆசீர்வதிப்பேன், பெருக பண்ணுவேன், உண்மையாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. அன்னைக்கு வாக்குத்தத்தம் பண்ணீரே தோத்துறான். அல்லேலூயா. சொன்னீரேன்னு சொல்லி ஜெபிக்கிறான். ஆமா சொன்னல தோத்துறோம். அப்ப நான் பாத்துக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ வாக்குத்தத்தம் பண்ணிட்டாருங்கிறதுனால தோத்துறான். படுத்தூங்கலாம்னு நினைக்கக்கூடாது தோத்துறான். வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது அவர் லாக் ஆகுறாரு தோத்துறான். நம்ம கிட்ட லாக் ஆகுறாரு. ஏன்னா அவர் வார்த்தையை விட்டுட்டார்ல. ஆமா, அந்த வார்த்தையை அவர் விட்டுட்டாருங்கிறதுக்காக நம்ம தூங்கிட்டு இருந்தோம்னா நடக்காது. ஒருவேளை தூங்கிக்கிட்டு இருக்கும்போது வார்த்தை வரலாம் தோத்துறோம். ஆனா அந்த வார்த்தை நிறைவேறணும்னா அவரை தொடர்ந்து அலட்டணும், ஜெபிக்கணும். அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி ஜெபிச்சா, ஆமா சொன்னனே நான் வரேன், நான் பாத்துக்கிறேன் ஏசாவா, நான் பாத்துக்கிறேன், ஆளை பெரட்டி கூட்டிட்டு வர்றேன் தோத்துறோம், ஆளை உருட்டி கூட்டிட்டு வர்றேன், அவனை வேற மாதிரி மாத்தி கூட்டிட்டு வர்றேன், வேற மாதிரி ப்ரோ அல்ல சொல்லுங்க அப்பா அப்படின்னு தோத்துறான். அவன் போட்டு அந்த பிளான் எல்லாம் உருட்டி பெரட்டி மாத்தி கடைசியில் வந்து பார்த்தா கண்டமானிக்கு கட்டி பிடிக்கிறான், முத்தம் கொடுக்குறான். கதை எப்படிடா மாறிச்சு? ஜெபம். அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற பண்ணும். இன்னைக்கும் ஜெபிக்க வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்ற போறாரு. தொடர்ந்து ஜெபிங்க. அல்லேலூயாவா. எசேக்கியாவின் ஜெபம். இக்கட்டுகளை எதிர்க்கும் ஜெபம். சொல்லுங்க எல்லாரும். சொன்னீங்களா? ஓ சோத்திரம். நீங்க அப்படியே போய் பிரேயர் மூடில் இருக்கீங்க தெரியுது. அல்ல சொல்லுங்க அப்பா. எனக்கு இதுவே இக்கட்டா இருக்க தோத்தரா. இக்கட்டுகளை எதிர்க்கும் ஜெபம். சொல்லுங்க. இணைந்து போராடும் ஜெபம், இடம் கொடுக்காத ஜெபம், இறுதி வரை தளராத ஜெபம். திருப்பூர் பட்டணத்துக்கு ரட்சிப்பை தரும், உடுமலை பட்டணத்துக்கு ரட்சிப்பை தரும், அசீரிய வல்லமையை அழிக்கும் ஆதரவை தேவ சமூகத்தில் இருந்து இறக்கும். என்ன ஜெபம்? 4 காரியம் சொன்னேன், நான் முடிக்க போறேன். அல்ல சொல்லுங்க அப்பா. ஆமா, ஒன்று சொல்லவா? நான் இவ்வளவு நேரம் பேசுனது இன்ட்ரடக்ஷன் தான். அல்ல சொல்லுங்க அப்பா. ஆமா, பாயிண்ட்டுக்கே இப்பதான் வந்திருக்கேன். ஆனா நேரம் கிட்டத்தட்ட ஓடி போச்சு. அதனால தோத்துறோம். இன்னொரு 10 நிமிஷத்துல நான் முடிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. அதனால நான் வாக்கு கொடுத்துட்டேன்னு நினச்சிடக்கூடாது. விரும்புகிறேன். நாங்கள் ரொம்ப ஞானமாக பேசுவோம். அல்லேலூயா சொல்லுங்க. சும்மா போனவனை இழுத்துட்டு வந்து மைக்கு கொடுத்துட்டு முறப்பா வாய்ப்பில்லை ராஜா. நீங்கள் ஸ்டான்லி கையில் மைக் கொடுக்கும்போது யோசிக்கணும். அல்லே சொல்லுங்க அப்பா. இதில் வேற எங்கள் ஐயா வேற கிளம்பி வந்திருக்காரு பிரசங்கத்தை கேட்கறதுக்கு. அல்லே சொல்லுங்க அப்பா.
ஆமாம். அப்புறம் அவர் சொல்லுவார், சாலி பாதியோட முடிச்சிட்டாப்லே அப்படிம்பார். இந்த பாவம் பழிய நான் சுமக்க விரும்பலை சாமி. அல்ல சொல்லுங்க. இடுக்கண்களை எதிர்க்கும் ஜெபம். ஜெபம்னாலே இட்ஸ் த ஸ்பிரிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அது ஒன்றை எதிர்க்கும். அதான் ஜெப ஆவி. அதாவது எனக்கு வியாதி வருது, அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். நான் முட்டி போட போகிறேன். நான் ஜெபிக்க போகிறேன். என் கர்த்தர்ட்ட பேச போகிறேன். பரிகாரியாகிய கர்த்தர்னு சொன்னீங்க. என் தழும்புகளால் உன்னை குணமாக்குவேன்னு சொன்னீங்க. உன் வியாதியெல்லாம் நான் சிலுவையில் சுமந்துட்டேன்னு சொன்னீங்க. அப்புறம் எங்கே போனீங்க? அல்லேலூயாவா? சொல்லி இருந்தோட விட்டுருந்தா கூட பரவாயில்ல, நாங்கள் மறந்துருப்போம். எழுதி கையில் வேற கொடுத்துருக்கிறீங்க. அதில் எங்கள் பாஸ்டர் வேற மைக்க பிடிச்சி சொல்கிறாரு, சும்மா விட மாட்டோம். அல்லே சொல்லுங்க. அப்போ அதென்ன வியாதி வர்றது? வாய்ப்பில்லை ராஜா. வியாதியை எதிர்ப்பேன், கடனை எதிர்ப்பேன், தரித்திரத்தை எதிர்ப்பேன், சாத்தானை எதிர்ப்பேன், சூழ்நிலையை எதிர்ப்பேன், அந்தகாரத்தை எதிர்ப்பேன். That's what the original spirit of prayer. ஜெபம் என்பது எதிரான எல்லாத்தையும் எதிர்க்கும். அதை புரிஞ்சுக்கணும். அது யுத்தம் பண்ணுகிற ஒரு ஆவி, அது போராடுகிற ஒரு ஆவி, அது எதிர்க்கிற ஒரு ஆவி. இந்த மனநிலை உங்களுக்கு வந்துட்டுனால ஓடி போயிடும். அல்லேலூயாவா? இந்த எண்ணத்தோட நீங்க தேவ சமூகத்தில் போய் 2 பாட்டை பாடினாலே ஓடி போயிடும். அல்லேலூயா. அங்க போய் நீங்க தொண்டை வர்த்த கத்தணுங்கிற அவசியம் கூட கிடையாது. நான் ரெசிஸ்ட் பண்றேன், இதை நான் ஏத்துக்க மாட்டேன், உங்க சமூகத்துக்கு வந்திருக்கிறேன், என்ன சொல்றீங்க அப்படின்னா போதும். கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லி இருக்கீங்க. என் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லி இருக்கிறீங்க. ஐ நீட் இட். எனக்கு இப்ப இது வேணும். உங்களுக்கு தெரியும் இது எனக்கு வேணும்னு தெரியும். அப்புறம் அது எனக்கு வராதுங்கிற மாதிரி கதவெல்லாம் அடைஞ்சிருந்தா என்ன அர்த்தம்? நீங்களும் சொல்லி வெண்கல கதவை ஒட்டப்பேன் இருக்கீங்க. வெண்கல கதவையே ஒட்டப்பேங்கும் போது இந்த கதவெல்லாம் இன்னைக்கு என் ஜெபத்துல ஒட்டையும். அதனாலதாங்க ஜெபம் எதையும் எடுக்கும், பிடுங்கி எடுக்கும். ஹல்லேலூயா. ஏங்க கானானிய ஸ்திரியே வந்து கிளப்பிட்டு போயிட்டா. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்பா வாய்ப்பே இல்லைன்றார் ஆண்டவரே. தோத்துறான், வாய்ப்பே இல்லை. அந்த சம்பவம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மத்தேயு 15:21 படிக்கிறோம். என் மகள் கொடிய வேதனைப்படுகிறாள் அப்படின்னு வந்து புலம்புறா. ஆண்டவரை வேண்டிக் கொண்டாளாம். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, தோத்துறான் 22ஆம் வசனம்னு நினைக்கிறேன். அவர் ஒன்றும் சொல்லவில்லை. 22 தானே? 24 வேதனைப்படி சொல்லி கூப்பிட்டாள். 23 போடுங்க. அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. நம்மளை பார்த்தீங்களா? அல்ல சொல்லுங்க. அப்பா அவ வந்து வேதனையோட புலம்புறா, ஒரு வார்த்தை கூட. அடுத்து சீசர்கள் கூட சொல்றாங்க, ஆண்டவரே பின்தொடர்ந்து இப்படி கூப்பிடுகிறாளே, இப்படி பேசாம போயிட்டு இருக்கு, எங்க காதில் விழுகிறது உங்க காதில் விழுகலையா? அவங்க சொல்றாங்க ஒரு ரெக்கமெண்டேஷன். அவங்க சொல்லுங்க ரெக்கமெண்டேஷன். என்ன பேச்ச காணோம்? இப்போ கூட நம்ம ஒரு ரெக்கமெண்டேஷன் ப்ரேயர் தான். உடுமலைக்காக திருப்பூர் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கு. அல்ல சொல்லுங்க. அப்போ உடுமலைக்காக திருப்பூர் தோத்துறோம். உடுமலையை பாருங்க, உடுமலையை பாருங்க, தோத்துறோம். ஏதாவது பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு சீசர்கள்லாம் அந்த ஸ்திரீக்காக ஏசுனார்ட்ட சொன்ன மாதிரி இப்போ நம்மெல்லாம் கிளம்பி உடுமலைக்காக வந்திருக்கோம். இதான் பாருங்க, அன்னைக்கு ஆகஸ்ட் 26 தோத்துறோம். கிளப்பணும் ஆண்டவரே, தோத்துறோம் அப்படின்னு அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அதனால உடனே அவ தோத்துறான். அம்மா அவர் ஒன்றும் சொல்லலை அப்படின்ட்டு போயிட்டா அப்படின்னு இல்லை, அவ தொடர்ந்து தோத்துறான். இவளை அனுப்பிவிடு. அவள் வந்து ஆண்டவரே எனக்கு என்ன செய்யும் உதவி. ஆமா, நான் ஆசீர்வாதத்தை வாங்காம இந்த இடத்துல இருந்து போற மாதிரி இல்லை. அல்லேலூயா. நான் அந்த பிரச்சனையை எதிர்க்கிறேன். என் மகளுக்கு அந்த வியாதி மாறியே ஆகணும். உம்ம கிட்ட வந்தா மிராக்கிள்னு எனக்கு தெரியும்.
அவன் எந்த பைபிளை படிச்சா? அவன் எந்த சர்ச்சுக்கு போனா? அவன் எத்தனை பிரசங்கம் கேட்டா? ஒண்ணும் இல்லைங்க. அவளுக்கு ஒரு அறிவு, இயேசு நாட்ட போனா அற்புதம் நடக்கும், அவ்வளவுதான். எனக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அதெல்லாம் தெரியாது. தோத்துறான். இயேசுங்கிற ஒரு பேர் தெரியும், அவர் அற்புதங்கிற பேர் தெரியும். நான் கானானிய ஸ்திரீ தான். ஆமா. ஆனா நான் எதிர்க்கிறேன். என் மகளுக்கு இருக்கிற அந்த பிரச்சனையை நான் ரெசிஸ்ட் பண்றேன். நான் அதை ஏத்துக்கிறதா இல்ல. என்ன சொல்றீர்? ஹல்லேலூயா. உடனே இவர் காணாமற் போன ஆடுகளாகி இஸ்ரவேலின் இடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல. அப்ப முதல்ல அமைதி, ரெண்டாவது அல்ல. ஆண்டுடைய நிலைப்பாடு. நம்ம ஜெபத்துல நம்மகிட்டயும் அப்படிதான் சில சமயம் இருப்பார். அல்ல சொல்லுங்க அப்போ. ஆமா, என்ன பேச்ச காணோம்? சில சமயம் அமைதியா இருப்பார். ஜெபத்தை கேட்கிறாரா, ஜெபம் ஏரியாவில் இருக்காரானே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அமைதி. ரெண்டாவது இது அதை விட மோசம். அமைதியா இருந்தா கூட பரவாயில்ல. இப்ப சொல்றார் அல்ல, காணாமற் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான், உனக்கு அல்ல, என் பிள்ளைகளுக்கு தான். நீ நாயி, தோத்துறோம், நாய்க்குட்டி, உனக்கு அல்ல. ஆமா. ஆனா அந்த பொம்பளை, நான் உம்மை விடுவதாக இல்ல. அல்ல சொல்லுங்க அப்போ. நான் அதான் அடிக்கடி இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லும்போது சொல்லுவேன், அமைதி என்றால் அலட்டுங்கள், அல்ல என்றால் அசத்துங்கள். ஆக கடவது என்கிற பதில் வந்தே தீரும், வந்தே தீரும். 28 வசனம், 28 வசனம். தோத்திரம். நீ விரும்புகிறபடி உனக்கு 5 நிமிஷத்துல அட்டகாசமா அவரே திருப்பிச்சா. அல்ல சொல்லுங்க அப்பா. ஜெபம் அவரையே திருப்பும். எசேக்கியா கூட தோத்திரம் வியாதிப்பட்டு இந்த அதிகாரத்துக்கு அடுத்த அதிகாரத்தில் படிச்சோம்னா வியாதிப்பட்டு கிடப்பான். ஏசாயா வருவான் தீர்க்கதரிசி. ஸோ வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்தும். ஏன் யோ தோத்துற சாவ போறியா? தோத்துறான். ஆண்டவர் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாரு. அவனுக்கு நல்லா தெரியும் தீர்க்கதரிசி சொன்னா கன்ஃபார்ம்னு. என்ன பேச்ச காணோம்? இப்போ எசேக்கியா நினைச்சிருந்தான்னா, அவன் ராஜாங்க, அவன் நினைச்சிருந்தான்னா, யோ நான் சாவ போறேன்னா ஆண்டு சொல்லிட்டாரா, ஒன்று செய். தோத்துறான். ஏரியா பக்கம் எங்கேயும் நீ போகக்கூடாது. போடியா முட்டி, போடியா முட்டி, போடியா முட்டிய, போடியா முட்டிய, போடியா ஜோமனியா 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 ஜோமனியா. தோத்துறோம். என்ன செத்து போயிடுவான்னு சொல்லியிருக்கிறாரு. ஜெபம் பண்ணே. தோத்துறோம். ஏன்னா இவன் படுத்து கிடக்கான், இவன் படுக்கையில் தான் இருக்கான். யாருங்க? மந்திரியாரே வாருங்கள் வாருங்கள். அரண்மனையில் வேலை செய்கிற அத்தனை பேரையும் வர சொல்லுங்க, எல்லா பேரையும் வர சொல்லுங்க. என் கட்டிலுக்கு முன்னாடி சுற்றி எல்லாரையும் முட்டி போட சொல்லுங்க. இந்த கட்டில் சுற்றி மெழுகுத்தி கொளுத்தி வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாரும் முட்டி போடுங்க. ஜெபம் ஜெபம் தோத்திரம் ஆமீன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா ஏசாயாவும் ஜெபிச்சிருப்பான், அந்த அரண்மனையில் வேலை செஞ்ச அத்தனை பேரும் ஜெபிச்சிருப்பாங்க. ஆனால் எசேக்கியா அப்படி இல்லை. சொன்னையில போயா யோ போயா தோத்துறான், நீ இடத்த காலி பண்ண, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன், மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். சுவர்புறமாக திரும்பினான், திருப்பிட்டான். அல்ல சொல்லுங்க அப்பா. ஏங்க சுவர்புறமா அப்படி திரும்பினா யெகோவாவையே திருப்பிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு உடன்பாடு இல்லை, நான் அதை ஏத்துக்கிற மாதிரி இல்லை. அதாவது என்னை அனுமதித்தால் சொல்லுகிறேன். நல்ல சொல்லுங்க அப்பா. சாத்தான் நமக்கு விரோதமாக கொண்டு வர்றது சூழ்நிலை பிரச்சனைகள், அதை எதிர்க்கிறது, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு மறுக்கிறது ஒரு விதம். இங்க கர்த்தரே சொல்லி அனுப்புறாரு, அவன் சாக போறான், நான் பிளான் பண்ணிட்டேன் போய் சொல்லுன்னு. அதவே நான் ஏத்துக்கிற மாட்டேன், நான் ரெசிஸ்ட் பண்றேன். உங்களை நான் நம்புறேன், எனக்கு ஜீவனை கூட்டி கொடுப்பீங்க, எனக்கு ஆயுசை கூட்டி கொடுப்பீங்க, எனக்காக நீங்க அற்புதம் செய்வீங்க, என்னை கண்ணோக்கி பார்ப்பீங்க அப்படின்னு கர்த்தரையே பேசுறான். அவன் சொல்லி முடிச்சிட்டோம்னு காணிக்க வாங்கிட்டு போனானோ காணிக்க வாங்காம போனானோ தெரியல. ஏசாயா ரொம்ப போய் ஹாயா போயிட்டு, டேய் நில்றா தோத்துறான், எபவுட் டன் ஆல்றார். அல்ல சொல்லுங்க அப்பா. ஏன் ஆண்டவரே உனக்கு என்னடா எபவுட் டன்? எனக்கே போட்டான்டா எபவுட் டன். தோத்துறான். அல்லேலூயா. எனக்கே போட்டான்டா அவன் எபவுட் டன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அதுக்கு முன்னாடி எசேக்கியா போட்டான் சுவர்புறமாக எபவுட் டன்.
வேண்டியவர் பக்கம் திரும்பினால் திருப்ப வேண்டியவைகளை திருப்பலாம். That's what the spirit of prayer. ஜெபம் சும்மா கிடையாது. அல்லே சொல்லுங்க அப்போ. என்னையே திருப்பிட்டான்டா, தோத்துறேன். இப்பதானே செத்து போவான்னு சொன்னீங்க. ஆமா, அதுவும் நான் தான், தோத்துறேன். இப்போ என்ன சொல்றீங்க? 15 வருஷம் எக்ஸ்டென்ஷன், அதுவும் நான் தான், தோத்துறேன். போடா போய் சொல்றா, விட மாட்டான்றா. சோறு பகமா இருக்கணும், இப்படி திருப்பி படுக்க சொல்றா. ஐயோ, ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமாகின்றது. ஜெபம் கேட்கும் இயேசு நீர் பதில் பேசும் நேரம் மாறாவும் இருக்கின்றது. வானாந்திரம் செழிக்கின்றது, வறண்ட நீளம் கழிக்கின்றது. ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனம் மதுரமாகின்றது. இக்கட்டுகளை எதிர்க்கிற ஒன்றுதான் ஜெப ஆவி. எசேக்கியா அங்க இக்கட்டுகளை சொல்றான்ல, அந்த வசனத்தை சொல்லிடுறேன். தோத்திரம். ஆமா, 37 அதிகாரத்திலேயா தோத்திரம் 3ஆம் வசனத்தில் சொல்லுவான். இவர்கள் அவனை நோக்கி, ஃபேன் என்ன விட மாட்டேங்க, தோத்திரம். இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள். பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெறவோ என்ன இல்லை. பிள்ளை பேரு நோக்கி இருக்கு. இப்போ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல பிள்ளை டெலிவரி ஆக போகுது. ஆனா அதை பெற்றெடுக்கிறதுக்கு தான் என்ன இல்லை, பெல்லன் இல்லை, எழுப்புதல். அப்ப அந்த வாசலுக்கு வந்துட்டு இல்லை சொல்லுங்க அப்பா. அவுட்புட்டு தோத்திரம், ரிவைவல் சொற்ப நேரங்களுக்குள் நம்முடைய கண்களுக்கு முன்னால வந்து நிக்க போகுது. ஆனா அதுக்கு முன்னால ஒரு நெருக்கம், ஒரு இடுக்கண், நம்மளை ஒரு வழி பண்ணலாம்னு பார்க்காம பிசாசு வருவாக நினைச்சோமா, பழையபடியும் வந்துட்டான். தோத்திரம், அசீரியன் தான். அல்ல சொல்லுங்க அப்போ. ஆமா, அப்படியே போர்வான்னு பார்த்தா திரும்பவும் வந்துட்டான். தோத்திரம், ரப்சாக்கே தான். அல்ல சொல்லுங்க அப்போ. திரும்பவும் வந்துட்டான். 2 டைம்னு பார்த்தா 3ஆம் முறையும் வர்றான். அல்ல சொல்லுங்க அப்போ. என்ன பேச்ச காணோம். அல்லேலூயா. எழுப்புதல்னு நினைக்கிறோம், பிரசவம்னு நினைக்கிறோம். ஏசரத்தம் ஜெயம் பிரச்சனையா இருக்கு. அல்ல சொல்லுங்க. பிரசவ நேரத்திலையா பிரச்சனை? இல்ல சொல்லுங்க. எழுப்புதல பார்க்கிற நேரத்திலையா, கைக்கு வர்ற நேரத்திலையா? ஆமேனா, விடுற மாதிரி இல்லை. தோத்தரான், இதை எதிர்த்தே ஆகணும் அப்படின்னு தான் 14ஆம் வசனத்தில் தோத்துறான். ஆமாம், அவன் நேராக எருசலேமுக்கு எசேக்கியா புறப்பட்டு போய் ஆலயத்திற்கு போய் கர்த்தருக்கு முன்பாக, அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபம் என்பது இடுக்கண்களை இக்கட்டுகளை எதிர்க்கிற ஆவி. 2வது சொன்னேன், இணைந்து போராடும் ஜெபம். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற அடுத்த ஒன்று, இணைந்து ஜெபிக்கிற, போராடுகிற. இங்க நான் பாருங்க ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அதே 37ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் இந்த பிரச்சனையில் நடந்த உடனே எசேக்கியா என்ன பண்றாரு? 2ஆம் வசனத்திலே படிக்கிறோம். ஆமோத்சின் குமாரனாகிய ஏசா என்னும் தீர்க்கதரிசியினிடத்திற்கு ரட்டு உடுத்தவர்களாக என்ன செய்தானா? அனுப்பினான். என்ன சொல்லி அனுப்புறான்? 4ஆம் வசனம், தேவனை நிந்திக்கும்படி அசீரிய ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளும் தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகள் நிமித்தம் தண்டனை செய்வார். ஆகையால் இன்னும் மீதியாயிருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று எசேக்கியா சொல்ல சொன்னார். இங்கிருந்து சொல்லி அனுப்புறான் ஏசாயாட்ட. பாரு, நின்ன மாதிரி நடந்திருக்கிற ரப்சாக்கே இப்படி பேசுறான், ஜனங்கரி இப்படி சொல்லி அனுப்பியிருக்கிறான், கர்த்தர் அதை கேட்டிருக்கிறார். ஒன்று செய்யும், நீர் ஜனங்களுக்காக தேசத்திற்காக ஜெபம் பண்ணும், விண்ணப்பம் பண்ணும் அப்படின்னு ராஜா சொல்லி அனுப்புறான். என்ன, ராஜாவுக்கு அன்னைக்கு சுப்பீரியர் பவர். சொல்லி அனுப்புறான். சொல்லி அனுப்பிட்டு அவன் சும்மா இருக்கல. 14ஆம் வசனம் நம்ம ஏற்கனவே படித்தோம். சானாதிபதிகள் கையில் இந்த நிருபத்தை வாங்கி வாசித்தான். பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை
நோக்கி சேனைகளின் கர்த்தாவே. அவன் ஜெபம் பண்றான். அல்லேலூயா சொல்லுங்க. சில ஆளுங்க அப்படித்தான். நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க, தோத்துறான். அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, இவங்க ஜெபம் பண்ணுவாங்க. நானு சாம்பார் சாப்பாடு, அல்லேலூயா, இல்லட்டா தோத்துறான். ஆமா, நான்வெஜ் ஏசுறத்தான் செய்யான். சில ஆளுங்க பாசிட்ட பாச ஸ்ட்ராங்காக ஜெபம் பண்ணுங்க பாச, அந்த பிரச்சனைக்காக கொஞ்சம் நல்லா ஜெபம் பண்ணுங்க பாச, நல்லா எங்களுக்கு தோத்துறான். ஆமாம், சொல்லிக் கொடுக்குறது நல்லா ஜெபம் பண்ணுங்க பாச, நல்லா நல்லா பச்சை மிளகாய் கடிச்சிட்டாங்க, தோத்துறோம், நல்லா ஜெபம். இன்னும் சில ஏரியாக்களுக்கெல்லாம் போனால் பாஸ்டர் இந்த பிரச்சனைலாம் சும்மா இல்லை பாஸ்டர், ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிக்கணும் பாஸ்டர். நாங்கள் தோத்துறோம், ஃபாஸ்டிங் போட்டு ஒரு விசுவாசிக்கும் நாங்கள் ஃபாஸ்டிங் போட்டு ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சு சீக்கிரம் செத்து போயிடணும். நீங்கள் நல்லா உருளைக்கிழங்கா தின்னுட்டு தோத்துறோம், நல்லா அதை இதையும் தின்னுட்டு உருளைக்கிழங்கு மாதிரி போஸ்ட் கொடுக்கணும். நீங்களே யோசித்து பாருங்கள், ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு ஃபாஸ்டிங் டெய்லி ஃபாஸ்டிங் போட்டால் வாழ்கிறதா சாகிறதா? ஸ்ட்ராங்கா ஃபில்டர் காப்பியா? அல்லையிலே சொல்லுங்க. அப்போ ஸ்ட்ராங்காக ஜெபம் பண்ணுங்க. அடுத்தாலே ஜெபம் பண்ண, அவருக்கு நான் சொல்லியிருக்கிறேன், இவருக்கு நான் சொல்லியிருக்கிறேன், அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, இவங்க ஜெபம் பண்ணுவாங்க, நான் ஊரை சுற்றுவேன், தூங்குவேன். இப்போ ஸ்தோத்திரம், தூங்குறது இல்லை, தொங்கிடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயாவா. இங்கே எசேக்கியா ராஜா ஏசாயா கிட்ட ஆளை அனுப்பி ஜெபம் பண்ண சொல்லிட்டு, அவர் தான் தீர்க்கதரிசி, அவர் ஜெபிக்க கடமைப்பட்டவர், அவர் ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் காரியங்களுக்கு அவர் தான் தேசத்தில் உத்தரவாதி, அதனால் அவர் ஜெபம் பண்ணுவார் அப்படின்ட்டு இவர் சும்மா இருக்காம இவன் எருசலேமுக்கு போயிட்டாங்க. இதே ஏசாயாவை பாருங்களேன், அடுத்த வசனத்திலே தோத்திரம் அங்கிருந்து ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி அனுப்புவார். தோத்திரம் 6ஆம் வசனமா, ஏசாயா அவர்களை நோக்கி, அசீரிய ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் கேட்டதுமான வார்த்தைகளினால் என்ன செய்யாதிரும், பயப்படாதேயும். இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள்ள அனுப்பி அவனை அவன் தேசத்தில் பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். போய் உங்க ஆண்டவங்கிட்ட எசேக்கியா கிட்ட சொல்லுங்க அப்படின்னு அவர் ரிட்டன் சொல்லி அனுப்புறாரு. நல்லா கவனிக்கணும், இவர் அங்க சொல்ல அவர் இங்க சொல்ல அப்படின்னு இல்லாம ஏசாயாவுக்கிட்ட சொல்லிவிட்டு எசேக்கியா ஜெபிக்கிறாரு, எசேக்கியாவுக்கிட்ட ஆள் அனுப்பி சொல்லிட்டு ஏசாயாவும் ஜெபிக்கிறாரு. அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தோத்திரம் 2 நாளாகமத்தில் இதே சம்பவம் இருக்கும். 2 நாளாகமத்தில் அந்த வசனம் 32:20 போடுங்க. 32:20 என்னால் பெரட்ட முடியல. தோத்திரம், காற்றோடு நான் போராடுகிறேன். தோத்திரம் பாருங்க, இது நிமித்தம் ராஜாவாகி எசேக்கியாவும் ஆமோஸின் குமாரனாகி ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி, அதாவது நீர் ஜெபம் பண்ணும் அப்படின்னு ராஜா சொல்லி விட்டுட்டு அவர் அமைதியா இருக்கல, நீர் கவலைப்படாதரும் கர்த்தர் பார்த்துக்குருவாரு அப்படின்னு இவர் சொல்லிவிட்டு இவர் அமைதியா இருக்கல, 2 பேருமே இணைந்து கர்த்தரை நோக்கி போராடினார்கள், அபயமிட்டார்கள். கர்த்தர் தூதனை அனுப்பினார், காரியத்தை மாற்றினார், அற்புதத்தை நடப்பித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. சபையோட இணைஞ்சு நானும், ஊழியக்காரரோட இணைஞ்சு நானும், ஜெபிக்கிற மனிதர்களோட இணைஞ்சு நானும். இன்னைக்கு தனித்தனியா ஜெபிப்பாங்க, ஆனா சேர்ந்து என்ன செய்ய மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. தோத்திரம், அங்கே தனியா எழுப்புதல் எழுப்புதல் எழுப்புதல், இங்கே தனியா எழுப்புதல் 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 அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து வாய்ப்பில்லை ராஜா. ஆமா, தோத்திரம் 2 பேரும் சேர்ந்தாலும் எழுப்புதலே போயிடும். தோத்திரம் இப்போ அப்படித்தான் இருக்கு. அங்க தனியா அவரை போய் பார்த்தோம்னா அங்க கத்துவார், ஓ ராப்பா பார்த்தா நம்ம ஓ அப்படிம்பாரு. இவர் இங்க தனியா கத்திட்டு கிடப்பார். தோத்திரம் 2 பேரும் சேர்ந்தாகனா எழுப்புதலின் ஆவியானவர் எல்லைகளை தாண்டி போய்விட்டார். தோத்திரம் இப்ப எங்களுக்குள் எதிர்ப்பின் ஆவியானவர் அல்ல சொல்லுங்க. இவர் அவரை எதிர்ப்பாரு, இவர் இவரை எதிர்ப்பாரு, இவர் அவரோட கை கோர்க்க மாட்டார், இவரோட கை கோர்க்க மாட்டாரு. நான் ஒன்னு சொல்றேன், என் ஆவியில உணர்ந்ததை சொல்றேன், ஆவியானவர் சொல்றத சொல்றேன். நான் பல வருஷமா டிராவல் பண்றேன், பலதரப்பட்ட சபைகளையும் ஊழியர்களையும் நான் பார்க்கிறேன். ஜபத்துல கூட ஈகோக்கள், ஜபத்துல கூட பிரிவினைகள். தோத்துறான் ஒரிஜினல் ஜப ஆவி இருக்கிறவன் தோத்துறான். ஆமா, ஈஸியா ஜபிக்கிறவனோட கரம் கோர்ப்பான், எழுப்புதலுக்காக இறங்கி வருவான், இசைந்து வருவான். ஆமென். நாங்க நடத்தினாத்தான் ஜெபம் அப்படின்னு நினைக்கிறது கூட தவறுங்க. அல்லேலூயா.
நாம எல்லாரும் சேர்ந்து அப்படிங்கிற எண்ணம் வரும்போது அதுல நம்ம கரம், ஐக்கிய கரம் கொடுத்தால் தான் அசைவை பார்க்க முடியும். இங்க ஏசாயா தன்னை பெரியவனா காட்டிக்கவோ, எசேக்கியா தன்னை பெரிய ஆளா காட்டிக்கவோ இல்ல. ரிவைவல் வரணும்னா, பட்டணத்துக்கு சகாயம் வரணும்னா, மாற்றம் வரணும்னா, எசேக்கியா தன் ஸ்தானத்திலிருந்து இறங்கணும், ஏசாயா தன் ஸ்தானத்திலிருந்து இறங்கணும். ரெண்டு பேரும் கரத்தை கோக்கணும், கர்த்தரை நோக்கி அபயம் விடணும். அப்பதான் தூதன் இறங்குவான். இதுல பெரிய ஆளு சின்ன ஆளு எல்லாம் கிடையாதுங்க. இதுல பெரிய ஊழியம் சின்ன ஊழியம் எல்லாம் கிடையாதுங்க. இல்ல 50 வருஷம் ஊழியம் 5 வருஷம் ஊழியம்லாம் கிடையாதுங்க. அல்லேலூயா. கரம் கோர்க்கணும். அன்னைக்கு ஒரு பேதுருவுக்காக சபையார் எல்லாரும் தோத்துறான். வெளியில தலை தெரிஞ்சா செத்து போயிருவோம்னு தெரியும், ஏரோது நம்மளை கொன்னுடுவான்னு தெரியும். ஆனாலும் உஸ்ரே போனாலும் பரவாயில்லடா, ஒரு பேதுரு விடுதலை ஆகணும்னு தோத்துறான். எல்லாரும் ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு அந்த இடத்துல கூடி தேவனை நோக்கி ஊக்கமாக ஜெபித்தார்கள். அன்னைக்கு அவங்க தனித்தனியா ஜெபிச்சிருந்திருக்கலாம். ஏன்னா சிச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு. வெளியில வர முடியாது. வெளியில வந்தா ஏரோதுக்கு தெரிஞ்சிடும். ஏரோதுக்கு தெரிஞ்சா புடிச்சிட்டு போய் என்ன யாக்கோபுக்கு தண்டனை கொடுத்தாரோ, பேதுருக்கு தண்டனை கொடுத்தாரோ அதே மாதிரி செய்வான். தங்களுக்கு முன்னால மரணம் இருக்குங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். வேணா இப்படி சொல்லியிருக்கலாம், எப்பா நீ உன் வீட்டில் ஜெபிச்சுக்கோ, நான் என் வீட்டில் ஜெபிச்சுக்கிறேன், தனியாக வீட்டுக்குள்ள நம்ம சத்தம் வெளில வராமல் ஜெபிச்சுக்கிறோம், ஏரோதுக்கு விஷயம் தெரியாமல் இருக்கட்டும். ஆமாம், சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருக்குது, இப்போ நம்ம எல்லாம் ஒன்றா கூடுறது சாத்தியப்படாது, ஒன்றா கூடணும்னா நம்மளே கதவை திறந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு அவங்க காரணம் சொல்லியிருந்திருக்க முடியும். ஆனால் அப்படி அவங்க காரணம் சொல்லலை. இருக்கீங்களா? இன்னைக்கு அப்படி சிச்சுவேஷன் இல்லை. நம்மளால ஒன்றா கரங்கோர்க்க முடியும், ஒன்னா ஜெபிக்க முடியும், ஐக்கியப்பட முடியும். கையை உயர்த்தி வராமே. அல்லேலூயா, அல்லேலூயா. தோத்திரம் இணைந்து போராடுகிற ஜெபம். அடுத்து நான் சொன்னேன் தோத்திரம் இடம் கொடுக்காத ஜெபம். ஆமா, அந்த விஷயத்துக்காக ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். தோத்திரம் இடம் கொடுக்காத ஜெபம். 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 32ஆம் அதிகாரம். இக்காரியங்கள் நடந்தேறி வருகையில் அசீரிய ராஜா சனகரிப்பு வந்து யூதாவுக்குள் பிரவேசித்து அரணான பட்டணங்களுக்கு எதிராக பாளையம் இறங்கி யூதாவை தன் வசமாக்கி கொள்ள நினைத்தான். அதை எசேக்கியா கண்டபோது 3ஆம் வசனம், நகரத்துக்கு புறம்பே இருக்கிற ஊற்றுகளை தூர்த்து போட தன் பிரபுக்களோடும் தன் பராக்கிரமசாலிகளோடும் ஆலோசனை பண்ணினான். அதற்கு அவர்கள் உதவியாயிருந்தார்கள். அதிக தண்ணீரை அந்த ராஜாக்கள் கண்டுபிடிப்பானேன் என்று சொல்லி அநேக ஜனங்கள் கூடி எல்லா ஊற்றுகளையும் நாட்டின் நடுவிலே பாயும் ஓடையையும் தூர்த்து போட்டார்கள். அவன் திடன் கொண்டு இடிந்து போன மதிலை எல்லாம் கட்டி அவைகளையும் வெளியில் உள்ள மற்ற மதிலையும் கொத்தளங்கள் மட்டும் உயர்த்தி தாவீது நகரத்தின் கோட்டையை பலப்படுத்தி திரளான ஆயுதங்களையும் கேடகங்களையும் பண்ணி அதற்கு அப்புறம் தான் அவன் எருசலேமில் ஆலயத்தில் போய் ஜெபம் பண்றான். இது என்னத்தை குறிக்குது? நல்லா கவனிங்க. ஜெபத்துக்கு முன்னாலேயே ஒரு விஷயத்தை எசேக்கியா பண்றாரு. என்ன பண்றாருன்னா, அவன் என்னத்துக்கு நம்ம கிட்ட வர்றான் அதை யோசிக்கிறான். நாம யூதா, நாம கர்த்தருடைய பிள்ளைங்க, நாம எருசலேம்ல மக்கள். இந்த அசீரிய ராஜா அங்க போனா ஓகே, நம்ம கிட்ட ஏன் வர்றான் பார்த்தா எருசலேம்ல நீர்நிலைகள் தண்ணீர் துறவுகள்ல நிறைய இருக்கு. இதை பார்த்துட்டு தான் அவன் நம்ம கிட்ட என்ன செய்யறான், வர்றான், நம்மளை பிடிக்கணும், நம்மளை அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அவனுக்கான விஷயம் இங்க இருக்கு, அவனுக்கு சாதகமான விஷயம் இங்க இருக்கு. அப்ப ஒண்ணு செய்யணும், ஜெபத்துக்கு முன்னால அவனுக்கு சாதகமான விஷயங்களை நாம அழிக்கணும், நாம தூர்த்து போடணும், நாம அகற்றணும். அதற்கு அவனுக்கு இடம் கொடுக்க கூடாது. அதற்கப்புறம் நம்ம ஜெபத்தில் உட்காரும் போது கர்த்தர் பலன பதில தருவார்னு அந்த நீர்நிலைகளை எல்லாம் தூர்த்து போட்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. சிம்பிளா சொல்றேன், சாத்தானுக்குரியதெல்லாம் எனக்குள்ள வச்சுக்கிட்டு எழுப்புதல் எழுப்புதல் எழுப்புதல்னா புரியுதா? அதாவது நான் சொல்றது புரியுதா? எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற எனக்குள்ள சாத்தானுக்கான எல்லா இடமும் இருக்கு. அவனை பிரியப்படுத்துற மாதிரி, அவன் விரும்புற மாதிரி, அவன் என்கிட்ட வர்ற மாதிரி, எனக்குள்ள வாசம் பண்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் வச்சுக்கிட்டு அப்புறம் வல்லமை இறங்குவதாக, எழுப்புதல் வருவதாக, அல்லமை, ஓ சத்ருவை அழிக்கிறேன் அப்படின்னா அவன் சொல்லுவான்,
என்ன உள்ளே வச்சுக்கிட்டு அழிக்கிறேன்னா அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா பல விஷயங்கள்ல ஒன்னா டிராவல் பண்றதே நீயும் நானும் தான். அவன் சொல்றான் தோத்துறான், இப்ப கூட ஜெபத்துக்கு வந்தோம் தான், ஆனா வந்தது நீயும் நானும் தான். காலையிலே புருஷன் கூட சண்டை போட்டு தானே வந்தோம், தோத்துறான். காலையில 4 கெட்ட வார்த்தை பேசிட்டு தானே வர்றோம். பொய் இருக்கு, பொறாம இருக்கு, கசப்பு இருக்கு, விரோதம் இருக்கு, அசுத்தம் இருக்கு, கோபம் இருக்கு, முறுமுறுப்பு இருக்கு, பெருமை இருக்கு, எரிச்சல் இருக்கு, வாக்குவாதம் இருக்கு, சண்டை இருக்கு, வழக்கு இருக்கு, எதிர் வீட்டு ஜன்னலும் இருக்கு, இச்சை இருக்கு, காதல் இருக்கு, பொருளாசை இருக்கு, சகலமும் இருக்கு. அப்புறம் எழுப்புதல். ஏரியா பக்கமே ஆவியானவர் வரமாட்டாரு. அல்லேலூயாவா. இடம் கொடுக்காத ஜெபம். அதனாலதான் இயேசுநாதர் தெளிவா சொன்னார், இந்த வர்றான் அவன், என்கிட்ட அவனுக்கு ஒண்ணும் இல்லை, என்கிட்ட அவனுக்கு அவன் மேட்ரு எதுவுமே நம்ம கிட்ட இல்லை அப்படின்னு இயேசுநாதர் சொன்னாரு. இன்னைக்கு நாம சொல்ல முடியுமா? நான் சொல்றேன், எழுப்புதல் பிரசங்கம் பண்றவங்க சொல்ல முடியுமா? எழுப்புதல் பிரசங்கியார்கள் சொல்ல முடியுமா? தேசத்தின் எழுப்புதலுக்காக நிக்கிறவங்க சொல்ல முடியுமா? நீங்க லைவ்ல போடுறீங்கன்னு எனக்கு தெரியும். இது ஷார்ட் மெசேஜா கூட வந்தாலும் சந்தோஷம் தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சொல்ல முடியுமா? இல்லைன்னா இப்படியே கத்திக்கிட்டே கிடக்க வேண்டியதான், போராடிட்டே கிடக்க வேண்டியதான். இழுக்கும், இன்னும் நாட்கள், இன்னும் காலங்கள், இன்னும் வருஷங்கள் இழுக்கும். நமக்குள்ளேயே கசப்பு, பெருமை, பொறாமை, எரிச்சல், விரோதம் சகலத்தையும் வச்சுக்கிட்டு அப்புறம் ஆவியானவரே நீங்களும் இங்க வாங்க. பொறாமைக்குள்ளையா, கசப்புக்குள்ளையா, சாக்கடைக்குள்ளையா? அல்லேலூயாவா. இடம் கொடுக்காத ஜெபம். இன்னைக்கு தேவன் அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்புள்ள ஜெப வீரர்களே எதிர்பார்க்கிறாரு. நம்முடைய பிதாக்கள் அப்படி ஜெபிச்சாங்க, ஆதி அப்போஸ்தல நாட்கள் அப்படி ஜெபிச்சாங்க. ஒரு மனம் அவங்களுக்குள்ள. நீயா நானா, கசப்பு, விரோதம், பெருமை, எரிச்சல் அவங்களுக்குள்ள இல்ல. பேதுருவா தோத்துறான், ஒரு பேதுருக்காக உயிரை கொடுக்க அத்தனை பேர் நின்னா. அல்லேலூயா சொல்லுங்க. கசப்பும் காழ்ப்புணர்ச்சிகளும் ஈகோக்களும் பெருமைகளும் வரட்டு கௌரவங்களும் நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் சபையில் அழிவதாக. ஜெபம் அதற்கு எதிரானது. அப்படிப்பட்ட அதான் அவர் சொல்றார், செம்மையானவர்களின் ஜெபம் அவருக்கு பிரியம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் அவர் என் சத்தத்திற்கு செவி கொடார். துன்மார்க்கரின் ஜெபம் அவருக்கு அருவருப்பானது. அகற்ற வேண்டியவைகளை அகற்றி தேவையற்றவைகளுக்கு இடம் கொடுக்காமல் ஜெபிக்கிற ஒரு ஜெபாவி எனக்கு வரட்டும். கடைசியா இறுதி வரை தளராத ஜெபம். அல்லேலூயா. அப்சாக்கு என்னென்னமோ பேசுறான், என்னென்னமோ சொல்றான், ஜனங்களை கூட எசேக்கியாவுக்கு விரோதமா திருப்ப முயற்சிக்கிறான். அவனை நம்பாதீங்க. எங்க தேசத்துல அவ்வளோ சௌகரியங்கள் இருக்கு, செழிப்பு இருக்கு, நீங்க அங்க வந்துருங்க, உங்களை நான் அங்க கொண்டு போயிடுறேன். இந்த எசேக்கியா நம்பி நீங்க தோத்துருவீங்க. என்னென்னமோ செய்யறான், என்னென்னமோ பேசுறான். ஆனா ஒரு வசனம், ஆமா 37ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், ஆமா நான் முடிக்கிறேன், தோத்திரம். ஓ ஜீசஸ். எசேக்கியா சொல்லுவாரு, 16லே சொல்லுவாரு, சேனைகளின் கர்த்தாவே, கேருபெண்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியில் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர்தான்ப்பா. நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உமது செவியை சாய்த்து கேளும், உம்முடைய கண்களை திறந்து பாரும். சனகரீப் சொல்றான், ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். அசீரிய ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி அவர்கள் தேவர்களை நெருப்பிலே போட்டுவிட்டது மெய்தான். நான் இல்லைன்னு சொல்லல, மெய்தான். ஆனால் அவைகள் தேவர்கள் அல்லவே, மனுஷர் கையான மரமும் கல்லும் தானே.
ஆகையால் அவைகளை நிர்த்தூளியாக்கினார்கள். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும். நான் வேற எந்த ஆப்ஷனுக்கும் போற மாதிரி இல்லை. Prayer is not one of the options. Prayer is not an option. இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய லைஃப்ல பிரேயரை ஒரு ஆப்ஷனா வச்சிருக்கிறோம். அதாவது அதை பார்ப்போம், இதை பார்ப்போம், அதை முயற்சி பண்ணுவோம், இதை முயற்சி பண்ணுவோம், ஜெபமும் பண்ணிக்கிறோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எசேக்கியா, நான் வேற எந்த ஆப்ஷனுக்கும் போறதா இல்லை, நான் போக மாட்டேன். அவன் என்னென்னமோ சொல்றான், என்ன டைவர்ட் பண்ண பார்க்கறான், என் மக்களை டைவர்ட் பண்ண பார்க்கறான், பலவீனப்படுத்த பார்க்கறான், சோர பண்ண பார்க்கறான், மக்களே என்னை விட்டு பிரிக்க பார்க்கறான், உமக்கு விரோதமா பேசுறான், அவன் என்னென்னமோ ஜெயிச்சன்றான், என்னென்னமோ சொல்றான். எது வந்தாலும் சரி, நான் முன் வச்ச கால பின் வைக்க போறது இல்லை. எனக்கு ஜெபம் ஒரு ஆப்ஷன் இல்லை, ஜெபந்தான், ஜெபந்தான், ஜெபந்தான். நீர் தான் தேவன்கிறத ப்ரூஃப் பண்ணி ஆகணும். நீர் மட்டும்தான் தேவன்கிறத அவன் அறிஞ்சு ஆகணும். நான் இறுதி வரைக்கும் தளர மாட்டேன், ஜெபத்திலிருந்து பின்வாங்க மாட்டேன். ஜெபம் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறவன் ஜெயிப்பான், அப்படின்னு நினைக்கிறவன் ஜெயிப்பான். மச்சானையும் பார்க்கலாம், மாமனையும் பார்க்கலாம், சித்தப்பனையும் பார்க்கலாம், அரசியல்வாதியும் பார்க்கலாம், தோத்திரம் அதிகாரியையும் பார்க்கலாம், அந்த கட்சியும் பார்க்கலாம், இந்த கட்சிக்காரனையும் பார்க்கலாம், அப்புறம் ஏசுனாரையும் பார்க்கலாம். ஓடி போயிரு. இயேசுவை மட்டும் பார்க்கலாம். நீ எல்லாரோடையும் என்ன ஒரு ஆளா தானே வச்சு பார்க்குற, மற்ற ஆப்ஷனோட என்னையும் ஒரு ஆப்ஷனா தானே வச்சிருக்கிற. காரணம் ஒரு கல்யாணம் மரியாதை தானே பார்க்குற, என்ன பார்க்கலையே, என்னையும் கூப்பிட்டுருக்க, நானும் வீட்டுக்குள்ள இருக்கேன். ஆனா உனக்கு திராட்சை ரசம் குறைவுபட்ட உடனே என்ன பார்க்கணுங்கிற எண்ணம் உனக்கு வரல, மரியாதை பார்க்கணுங்கிற எண்ணம் தான் வருது. இன்னைக்கு அது மாதிரி தான் பிசினஸை பார்க்குறோம், கையின் பிரயாசங்களை பார்க்குறோம், மனுஷனை பார்க்குறோம், அதிகாரியை பார்க்குறோம், அவங்க மூலம் வருமா இவங்க மூலம் வருமானு பார்க்குறோம். முடிஞ்சா அப்படியே பார்த்துட்ட ஒரு ஜெபமும் பண்ணிக்கலாம். சாகணும் அந்த ஆவி, அந்த ஆவி சாக. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவர்கள் உம்மையே, சொல்லுங்க அந்த வார்த்தையை, உம்மையே எழும்பி நிற்போம். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு நம்ம போக போறோம். நம்ம ஜெப லைஃப்ல ஒரு சேஞ்ச் வரட்டும், ஒரு மாற்றம் வரட்டும், ஒரு மாற்றம் வரட்டும். ஏதோ ஜெபிக்கிறோம், ஜெபிக்க கூப்பிட்டாங்க வந்தோம், அப்படி இல்லை சார். ஜெபம் மகிமையானது. ஜெபத்தினுடைய வேல்யூ அறிஞ்சு ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்தினுடைய வல்லமையை உணர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் எதையும் எதிர்க்கும், இடுக்கண்களை எதிர்ப்பதுதான் ஜெபம். அப்படி ஒரு ஜெபாவி எனக்கு தாங்க ஆண்டவரே. தோதராம் இணைந்து போராடும் சபையோடு, என் ஊழியக்காரரோடு, என் சபை ஜனங்களோடு, தரிசனத்தோடு, எழுப்புதல வாஞ்சிக்கிற எந்த நபரோடும் நான் இணைஞ்சு போராடுவேன், இணைஞ்சு போராடுவேன், இணைஞ்சு போராடுவேன். இடம் கொடுக்காம ஜெபிப்பேன். சாத்தானுக்கு இடமே இல்லை. ஓடிரு, ஓடிரு, எனக்குள்ள இருக்கிற மாம்சமே ஓடிரு, சுயமே ஓடிரு. என் ஜெபத்துக்கு தடையே நீதான். நம்ம ஜெபத்துக்கு எதிரி யார் யாரோ சொல்லிட்டு இருக்கிறோம். ஜெபத்துக்கு எதிரிய உள்ளே வச்சிருக்கிறோம். சுயம், மாம்சம், அது சாகட்டும். எதுக்கும் நான் இடம் கொடுக்க மாட்டேன். அவன் எனக்குள்ள எதையும் கண்டுபிடிக்க கூடாது. இன்றைக்கு அதை நான் தூர்த்து போடுகிறேன்,
தூர்த்து போடுகிறேன். இறுதி வரை ஜெபம் ஒன்று மட்டுமே. ரகத ரகத லகத நம. ஜெபம் 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 மட்டும்தான். வேற ஆப்ஷனுக்கு இடமே இல்லை. வேற ஆப்ஷனுக்கு நான் போகவே மாட்டேன். என் மைண்டில் அந்த எண்ணத்தை கொண்டு வரவே மாட்டேன். உறுதியா 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 உறுதியா. ஆமென். யாக்கோபை போல ஆமென் பதில் வருகிற வரைக்கும் போராடுகிற எலியாவை போல உள்ளங்கை மேகம் எழும்புகிற வரைக்கும் போராடுகிற, எசேக்கியாவை போல தோத்திரம் இறுதி வரைக்கும் போராடுகிற ஜெபம் ஒன்னேதான். அது மட்டும்தான் என்னுடைய பிரையாரிட்டி. ஓரா பாத்தானா கரலா கதானா மசகதரமனா. ஜெபாவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஜெபி. எஸ், இப்படிப்பட்ட ஒரு ஜெபாவியோடு நீங்களும் நானும் ஜெபிக்க இந்த நாளில் நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமா இந்த நகரத்துக்கு ஆதரவாயிருப்பேன்னு சொன்னவர் உடுமலைப்பேட்டைக்கு, திருப்பூர் பட்டணத்துக்கு, இந்திய தேசத்திற்கு ஆதரவாய் வெளிப்படுவார். அரக்கனை, அசீரிய ஆவியை அழிப்பார் அழிப்பார். இந்த பட்டணம் கொள்ளையாக மாறும். உடுமலை கொள்ளையாக மாறும். உடுமலை பேட்டையில ஒரு பெரிய அசைவு அந்த நாள்ல கர்த்தர் கட்டளையிட போறாரு. ராக்கா லாகா தாரா கானா. கர்த்தருடைய செயல்கள், கர்த்தருடைய பயங்கரம் அந்த நாள்ல உடுமலை பேட்டையில வெளிப்பட போகிறது, வெளிப்பட போகிறது. ஆமென். அவர் தாசனாகிய தாவீது நிமித்தம் தோத்திரம், அவர் நாமத்தின் நிமித்தம் தோத்திரம், ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாகிய நம் நிமித்தம் ஆமென் தோத்திரம், மோகன் சி லாசரஸ் அண்ணனும் நிமித்தம், அந்த தேவ மனிதன் நிமித்தம், அவரோடு இணைந்து நிற்கிற கர்த்தருடைய பிள்ளைகளின் நிமித்தம் அந்த பட்டணத்துக்கு ஒரு ஆதரவு, ஒரு ரட்சிப்பு, ஒரு வல்லமை, ஒரு மகிமை வெளிப்பட போகிறது. நன்றி ஆண்டவரே. பரலோகத்தின் பிதாவே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. இன்றைக்கு உம்முடைய சத்தத்தை நாங்க கேட்டிருக்கிறோம். ஏதோ ஜெபிக்கிறோன்னு இல்லப்பா, நீர் விரும்புகிற ஒரு ஜெபாவி எங்களுக்கு தார. ஒரு ராஜா அப்படி ஜெபிச்சாரேப்பா. எவ்வளோ பொறுப்புள்ள உத்தரவாதம் உள்ள ஒரு ராஜா தன்னை அர்ப்பணிச்சு ஜெபிச்சாரே, அப்படி அந்த எசேக்கியாவுக்குள்ள இருந்த ஒரு ஜெபாவி எங்களுக்குள்ள வரட்டும். இடுக்கண்களை எதிர்த்து ஜெபிக்கிற ஜெபாவி, இணைந்து கரம் கோர்த்து போராடி ஜெபிக்கிற ஜெபாவி, சத்ருவுக்கு அந்தகாரங்களுக்கு இடம் கொடுக்காமல் ஜெபிக்கிற ஒரு ஜெபாவி, இறுதி வரை ஜெபத்தை மட்டுமே சார்ந்திருக்கிற ஒரு ஜெபாவி எல்லார் மேல இன்னைக்கு இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். நீங்க சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்ற போறீங்க. உடுமலைப்பேட்டையில் நடக்கிற அந்த ஜெபத்துல மகிமையா வெளிப்பட போறீங்க. அந்த பட்டணத்துக்கு ஆதரவா நீங்க வெளிப்பட போறீங்க. வந்திருக்கிற ஊழியர்கள், சபை, மக்கள், ஜனங்கள் எல்லாரையும் ஆசீர்வதி. தொடர்ந்து உங்க நாம மகிமைப்படட்டும். இந்த ஜெப ஆவி எங்களுக்குள்ள நாள்தோறும் கொழுந்து விட்டு எரியட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கரங்களை தட்டி ஐயாவுக்கு அல்லேலூயா. மகிமையாய் ஆண்டவர் பேசினார். அல்லேலூயா. நீங்கள் வாக்கியவான்கள். தீர்க்கதரிசனமான வார்த்தை நிறைய புறப்பட்டு வந்தது. ஆமென். கிரகிக்க முடியுமே. என் தேவன் எனக்காக எல்லாமே செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காக எல்லாமே செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் இயலாமையில் நீ செயல்படுவி, உன் கரம் என்னை விட்டு விலகாதிருக்கும்.
என் இயலாமையில் நீ செயல்படுவே. உம் கரம் என்னை விட்டு விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்வீரென்றார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்போம். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாக உம்மாளன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாக உம்மாளன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார். என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றார். என்னையும் உடுத்துவது நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ